Okay. Om Parthaya Pradibodhitam Bhagavatam Narayana Swayam Vyasena Graditam Puranam Madhye Mahabharatam Advaitamritavartinim Bhagavatim Ashtadashaധ്യായിനീം അംബത്വാമനുസന്ദദാമി ഭഗവദ്ഗീതേ ഭഗവദ്വേഷിണീ നമോസ്തുതേ വ്യാസവിശാലബുദ്ധേ പുല്ലാരവിന്ദായതപത്രനേത്ര येन त्वया भारततैलपूर्णः प्रज्वालितो ज्ञानमयप्रदीपः प्रपन्नपारिजाताय स्तोत्रवैतैकपाणिने ज्ञानमुद्राय कृष्णाय गीतामृतदुहे नमः सर्वोपनिषदो गावो दुग्धा गोपालनन्दना पार्थो वत्ससुधीभूता दुग्धं गीतामृतं महत् वसुदेवसुतं देवं तं च चाणूरमर्दनं देवकी परमानन्दं कृष्णं वन्दे जगद्गुरुं भीष्मद्रोणतदा जयद्रलकला गान्धारनीलोत्पला शल्यग्राहवतीकृपेण वहने कर्णेन वेलाकुला अश्वत्थामवितर्णघोरमकरा दुर्योधनावर्तिनी रौद्रीर्णा खलु पाण्डवैरननदी कैवर्तककेशवः पाराशय्यपटस्थलोजममलम् गीतार्थगृह्णोद्धतम् ज्ञानाज्ञानकेसरम् नैकताम् सम्बोधनाबोधितम् लोके सज्जनषट्पदैरहरः प्रीयमाणम् मुदा भूयात् भारतपङ्कजं कलिमल प्रध्वंसिनश्रेयसे मूकं करोति वाचालं पङ्गुं लङ्घयते गिरिं यत्कृपाणमहं वन्दे परमानन्दमाधवम् यं ब्रह्मावरुणेन्द्ररुद्रमरुतः शृण्वन्ति दिव्यैस्तवैः वेदैः गायन्ति यं सामगात् ध्यानावस्थिततद्गतेन मनसा पश्यन्ति यं योगिनो यस्यान्तं न विदुषुरासुरगणाः देवाय तस्मै नमः। ओम सदाशिवसमारम्भां शङ्कराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम्। ओम सहनावतु सहनौ भुनक्तु सह वीर्यं करवावहै तेजस्विनावधीतमस्तु मा विद्विषावहै। ओम शांति शांति शांति। சூப்பர். கீதையில் நம்ம முன்னாடிலாம் பார்த்துட்டோம். கீதை மூலத்தை படிச்சிருக்கோம், மூலத்தை படித்து நம்மளோட அர்த்தங்களெல்லாம் பார்த்துருக்கோம். இப்போது விசேஷமாக நம்ம சங்கரரோட பாஷ்யத்தை பார்க்கணும். ஆதிசங்கரர் விளக்கம் எழுதியிருக்கார். கீதா சாஸ்திரங்கிறது மோட்ச சாஸ்திரம். ஆனால் மோட்ச சாஸ்திரம் மாத்திரம் இல்லை, வாழ்க்கை எப்படி வாழ வேண்டும் என்பதுக்கும் அது நமக்கு உபதேசங்களை செய்யுது என்ன. ஆனால் அதோட முக்கியத்துவம் நான் என்னென்னா, கர்மண்யோ அதிகாரா மா பலேஷு கதாச்சனான்னு சொன்னான்னா, கர்மத்தை நீ ஒழுங்காக செய்யி, ஏன்னா பலனில் மனசு வைக்காத அப்படின்னு சொல்கிறப்போ அப்படின்னா சிறப்பாக செய்வேன். கர்மத்தை அதோட ரிசல்ட்டில் ஃபோக்கஸ் பண்ணினேன்னா என்ன, யூ வில் டூ இட் பெட்டர் தேன் அதர்வைஸ். அதனால் செல்ஃப் சால்வேட் உலகத்தில் எப்படி வாழணுங்கிறதையும் சொல்கிறது. பட் அட் சேம் டைம் கீதா சாஸ்திரம் முக்கியமான குறிக்கோள் மோட்சம் எப்படி அடைவது என்பது சொல்வது மோட்ச சாஸ்திரம்.
அர்ஜுனன் என்ன கேட்குறான், ஸ்ரேயஸ்யாம் நிச்சிதம் பூஹிதன்மே சிஷ்யஸ்தேகம் சாதிமாம் தம் மாம் பிரபன்னம் அப்படின்னு 2வது இடத்துல கேட்குறான் இல்லையா. எனக்கு வந்து எதுக்கு ஸ்ரேயஸை கொடுக்குமோ மோட்சத்தை கொடுக்குமோ அந்த உபதேசத்தை நீ பண்ணு அப்படின்னு சொல்கிறான் இல்லையா. அதில் 4 புருஷார்த்தங்களில் தர்ம அர்த்த காம மோட்சத்தில் நம்ம மனுஷாலாம் நம்ம என்ன பண்ணுறோம், வந்து அர்த்தத்துலேயும் காமத்துலேயும் நம்ம மூழ்கி இருக்கோம். பணம் சம்பாதிக்கிறதுலையும் அதை வச்சு எப்படி ஆனந்தமாக இருக்கிறது அதில் தான் நம்ம வாழ்க்கையை செலவழிக்கிற மொழிய அந்த அந்த மோட்ச வாழ்க்கையோட முக்கிய குருக்கள் வந்து மோட்சம் அடைவது வந்து முக்கியமான குருக்கள். கேனோபனிஷத்தில் என்ன சொல்லுது, இகச்சேத் அபேதேதி மகதீ நஷ்டி வினஷ்டி அப்படி ஏன்னா நச்சேதி இது இகச்சேதி அபேதி சத்தியமஸ்தி நச்சேதி அபேதி மகதி வினஷ்டிங்கிறது. இந்த உலகத்தில் வந்து மனுஷனாக பிறந்து 6 அறிவு படித்த மனிதனாக பிறந்து 6 அறிவு படித்த மனிதனால் ஒரு நாள் தான் வேதங்களை படித்து ஞானத்தை அடைந்து மோட்சத்தை அடைய முடியும். என்ன மிருகங்களோ பட்சிகளோ பூச்சிகளோ எல்லாம் படித்த அறிவை அடைய முடியாது. என்ன அதனால மனிதனாக பிறந்தனால தான் 6வது அறிவு அவனுக்கு இருக்கிறது. அவன் ஒரு நாள் தான் நான் யார் அப்படிங்கிற உண்மையை புரிந்து கொண்டு அகம் பிரம்மாஸ்மி என்ற உண்மையை அறிந்து மோட்சத்தை அடைவதற்கான பகுதி அவன் ஒருவனுக்கு தான் இருக்கிறது. அதனால அதனால மனுஷன் இந்த இப்பிறப்பு தப்பின் இப்பிறர்கள் வாய்க்குமோன்னு சொல்லியிருக்கு இல்லையா. அடுத்தாப்புல இந்த உலகத்தை இப்போ இறந்து போனால் அடுத்தாப்புல மாடா பிறக்கலாம், ஆடா பிறக்கலாம், கழுதியாக பிறக்கலாம். என்ன அதனால நம்ம மனுஷனாக பிறந்தா தான் உனக்கு ஞானத்தை அடைய முடியும், மோட்சத்தை அடைய முடியும். 6வது அறிவு மனுஷனுக்கு தான் இருக்குது. நான் அப்படிங்கிற எண்ணமே அகம் அப்படிங்கிற எண்ணமே மனுஷனுக்கு தான் இருக்குது. ஏன்னா மிருகங்கள்லாம் தன்னிச்சையாக வாழ்ந்துட்டு இருக்க வழியே இருக்கலாம், அறிவு கிடையாது, 6வது அறிவு கிடையாது. என்ன அதனால அதை உபயோகப்படுத்திக்காமல் இந்த வாழ்க்கையை நடத்தி இறந்து போனோன்னா திருப்பி புனரப்பி ஜனனம் புனரப்பி மரணம் புனரப்பி ஜனனி எட்டரி சேனம் பிறந்து சம்சாரத்தை சுற்றின்னு இருப்போம். செக்கு மாடு சுற்றுற மாதிரி. செக்கு மாடு வந்து இன்னைக்காவது எவ்வளோ வேகமாக ஓடினாலும் அது அந்த இதை செக்க விட்டு வெளியில் போக முடியுமோ, இப்படி சுற்றி தான் வரும். நம்மள மாதிரி தான் பண்ணிருக்கோம். பிறப்பு இருப்பு குழந்தை வாலிபம் பிரம்மச்சரியம் கிரஸ்தாசிரமம் வானப்பிரசம் அப்படின்ட்டு வாழ்க்கையை நடத்தி முடிச்சுட்டு திருப்பி இருக்கும். சம்சாரத்திலே சுற்றின்னு இருக்கும். சம்சார சக்தி சுற்றின்னு இருக்கும் இல்லையா. இதுலேருந்து விடுபடணும்னா மோட்சம் அடையணும்னா ஞானம் அடையணும். ஸோ பகவத்கீதை மோட்ச சாஸ்திரம். என்ன ஸோ நான் இப்போ வந்து நான் என்ன பார்த்துருக்கோம், இது நமக்கு பேசிக்காக தெரியும். நான் சொல்கிறதெல்லாம் புதுசு இல்லை. உங்களுக்கு எல்லாரும் இத்தனை நாள் சொல்லிட்டு இருக்காது தான் இங்கே வந்திருக்காட்டீங்க. இதுக்காக இந்த கிளாஸுக்கெல்லாம் வரையில்லைங்க. போடுண்டா பாருங்க, ஏ சம்சாரே முகுதுசாரே கிருப்பியா பாரு வாஹி முராரே அப்படின்னு பகவான்ட்டு காலை அப்படின்ட்டு எனக்கு இது பூரண அந்த சம்சாரத்தில் இருக்கிற கஷ்டங்கள்லாம் பார்த்தது பூர்வம் எடுத்த ஜனனம் கணக்கெழுத தொலையாது இறங்கி உகிழ்ந்து மறுபடியும் கருவடியில் குழியில் தள்ளாமல் வருத்தப்படாமல் என்ன அப்படி பாட்டெல்லாம் இருக்கு இல்லையா. அதனால அதான் நம்ம திருப்பி இது பண்ணுற ஞானத்துக்கு பரவாயில்ல. ஸோ மோட்சத்துக்கு இது பண்ணுறோம், ஞானத்துக்கு அதான் வரும். ஸோ மோட்சம்ங்கிறது ஞான சாஸ்திரம். அந்த மோட்சத்தை அடைவது எப்படி, அந்த மோட்சத்தை அடைவது எப்படி நம்ம பார்த்தோம் இல்லையா. என்ன சொல்றது, இது முற்றில் பார்த்ததில் என்ன உங்களுக்கு புரிஞ்சது, மோட்சத்தை அடைவதனால் ஞானேனத்து கைவல்யம்னு சொல்றது. மோட்சம் வந்து ஞானம் ஒன்றினால் தான் அடைய முடியும். மோட்சம் வந்து ஞானம் ஒன்றினால் தான் அடைய முடியும். என்ன குருதே கங்கா சாகரகமனம் விரத பரிபாலனம் அதவா தானம் ஞான விஹீன சர்வமதேன முக்திர்ன பரிஜதி ஜன்ம சதேன. இதில் பஜகோவிந்தத்தில் சொல்கிறார் இல்லையா, சங்கரர் சொல்கிறார், குருதே கங்கா சாகர இங்கேயாவது போய் காசி டிக்கெட்டு வாங்கிட்டு அங்கே போய் கங்கையில் ஸ்நானம் பண்ணிட்டு வந்துட்டாலும் சரி, விரத பரிபாலனம் எல்லா ஏகாதசிக்கும் இருந்துக்கேன், வைகுண்ட ஏகாதசி ஸ்பெஷலாக இருந்துகிட்ருக்கேன், எல்லாம் விரத அதவா தானம் எத்தனையோ தான தர்மங்கள்லாம் பண்ணினேன், பூஜை பண்ணினேன், புரஸ்காரம் பண்ணேன், ஸ்தோத்திரங்கள் சொன்னேன், கோயிலுக்கெல்லாம் போயிட்டு வந்தேன், சுற்றிட்டு வந்தேன், பிரதட்சணம் பண்ணினேன், அம்மா சுவாமிக்கு எத்தனையோ அபிஷேகம் பண்ணினேன், அதில் பண்ணேன், நல்லது குட். பட் எல்லாம் பண்ணி கடைசியில் ஞானம் இல்லைன்னா மோட்சம் கிடையாது இல்லையா. நான் வந்து இருட்டு போயிடுது, வெளிச்சமே இல்லை, நான் என்னெல்லாம் பண்ணினேன் எல்லாம் பண்ணினேன். இந்த விளக்க கொண்டு வந்து திரியை போட்டு எண்ணெயை போட்டு என்ன அதை ஏட்டி ஆயிரத்தில் தான் வெளிச்சம். ஸோ இந்த வெளிச்சம் தான் ஞானம் இல்லையா. என்ன பண்ணினாலும் சரி, எவ்வளோ குட்டிக்கரணம் போனாலும் சரி, முக்கச்சுக்கரம் சொன்னாலும் சரி, உழைத்து ஆனந்தத்தை அனுபவிக்கலாம் நிகான் ஆன்மத்தில். என்ன எகி சம்சர்ச்சா போகா துக்கையோனி ஈவத்திய கிருஷ்ணர். என்ன
இந்த உலகத்தில் அடையக்கூடிய ஆனந்தங்கள் இதை சாப்பிட்டேன், இதை பண்ணினேன் அப்படின்னா டூர் போயிட்டு வந்தேன், இங்கே போய் அமெரிக்கா போயிட்டு வந்தேன், இங்கிலாந்து போயிட்டு வந்தேன், சுவிட்சர்லாந்து போயிட்டு வந்தேன், என்ன ஈவன் இதில் மார்ஸ் போயிட்டு வந்தேன் என்று இன்ட்ரெஸ்ட்லாம் ஃப்ளைட்லலாம் என்ன சொன்னாலும் மோட்சம் கிடைக்காது. அமெரிக்காவுக்கு போயிட்டு வந்தேன், ஆஸ்திரேலியாவுக்கு போயிட்டு வந்தேன், இவ்வளோ இருந்தேன், என்ன இருந்தேன், எல்லாம் என்ஜாய்டு சொன்னால் சாப்பிட்டேன், இது பண்ணேன், எல்லாத்தையும் பார்த்துருமோனா இருக்கும் ஃபஸ்ட் கிளாஸ். ஆனால் மோட்சம் கிடையாது. மோட்சம் ஞானம் ஒன்றுனால் தான் அப்படிங்கிறது தியரி இல்லையா? தட் இஸ் வாட் கீதா ஆல்சோ சேஸ். என்ன ஆனால் ஒரு வாதி இது அப்படின்னா என்ன ஒரு கொஸ்டின் கருதுக்காது. என்ன வேதங்கள் நமக்கு எல்லாத்தையும் உபதேசம் பண்ணுறது. வேதத்தில் கர்மகாண்டம்னு ஒன்று இருக்குது, ஞான காண்டம்னு ஒன்று இருக்குது. என்ன கர்மகாண்டத்தில் கர்மங்கள் செய்யுது. நம்ம 42 சம்ஸ்காரங்கள் இருக்கிற ஜனன சம்ஸ்காரம், பிறந்த உடனே ஒரு சம்ஸ்காரம் இருக்குது. என்ன அதெல்லாம் தெரியல. ஒரு சாஸ்திரில் கூப்பிட்டவாளுக்கு அரிசியெல்லாம் கொடுக்குறது, பருப்பெல்லாம் கொடுக்குறது. ஒரு குழந்தை பிறந்ததுன்னா இந்த சம்ஸ்காரங்கள்லாம் இருக்குது, அந்த மாதிரிலாம் பண்ணுறதுலாம். அதுக்கப்புறம் அன்னப்பிராசனம், அதுக்கப்புறம் உபநயனம், விவாகம், எல்லாத்தையும் தேவர்களுக்கெல்லாம் பூஜையெல்லாம் பண்ணுறோம். அதெல்லாம் இப்போ வேதங்களில் சொல்லப்பட்டது. நம்ம அதெல்லாம் பண்ணுறோம். கடைசியில் அந்த சம்ஸ்காரமும் இருக்குது. இறந்து போனப்போ அந்த அக்னி வளர்த்து அவன் உபநயனத்துக்கு அப்புறம் விவாகத்தும் போது ஒரு அக்னி வளர்க்குற, அந்த அக்னியை தான் அவன் வீட்டில் தினமும் அக்னிஹோத்திரம் பண்ணணும்னு சொல்கிறது சாஸ்திரம். என்ன அது தினந்தூரம் பண்ணி கடைசியில் அவன் அந்த இஷ்டின்ட்டு அவன் இறந்து போன வரைக்கும் அந்த அக்னியை வச்சு தான் அவனுக்கு சம்ஸ்காரம் பண்ணுவான். என்ன அதனால் நம்ம வாழ்க்கைங்கிறது வேதங்களுடைய சாஸ்திரங்கள் எல்லாம் பின்னப்பட்டிருக்கு. என்ன ஆனால் என்ன இந்த வேதங்களில் சொல்லப்பட்ட கர்மகாண்டம்னு இருக்குது. அதான் எல்லாம் இந்த ரிச்சுவல்ஸ் எல்லாம் பண்ணுறது. எப்படி கல்யாணத்துக்கு மந்திரத்துக்கு சாஸ்திரங்களை கூட்டு போய் சொல்கிறோம், உபநயனத்துக்கு சாஸ்திரங்களை கூட்டு சொல்கிறோம், கல்யாணத்துக்கு சொல்கிறோம், சீமந்தத்துக்கு சாஸ்திரங்களை கூட்டு சொல்கிறோம், எல்லா சிஸ்டத்தை உறுதியான சாஸ்திரம் தான் எல்லாம் பண்ணுறார். அக்னியை வளர்த்து எல்லாம் பண்ணி சுவாகாலாம் சொல்லி எல்லாம் பண்ணி மந்திரங்கள்லாம் சொல்லி எல்லாரையும் எல்லாம் பண்ணுறோம். இதெல்லாம் வேதத்தில் சொல்லியிருக்கு. என்னால் ஆனால் அதெல்லாம் கர்மகாண்டம். என்ன அந்த கர்மங்கள் செய்கிறதுன்னா வாழ்க்கையில் எப்படி வாழறது. நம்ம வாழ்க்கையில் 4 வித புருஷார்த்தங்கள் நம்ம அடையணும். வாழ்க்கையில் நம்ம கடவுளை என்ன பிரார்த்தனை பண்ணுறோம்? தர்ம அர்த்த காம மோட்சம்னு சொல்கிறது. 4 புருஷார்த்தங்கள், சதுர்வித புருஷார்த்தம்னு சொல்கிறது. என்ன தர்மமான ஒரு வாழ்க்கையை நடத்தி, அர்த்தம்னா பணம் சம்பாதிச்சு, அர்த்தம் தர்ம அர்த்தம் காம ஆசைகளை விருப்பங்கள்லாம் பூர்த்தி பண்ணிக்கணும். இங்கே போகணும், அங்கே போகணும், கல்யாணம் பண்ணிக்கணும், குழந்தைகள்லாம் பெறணும், இல்லை எல்லா காம ஆசைகள் எத்தனையும் ஆசைக்கு பூர்வ அளவில்லை, அகிலமெல்லாம் கடந்த ஆடினும் என்ன சொல்லலையா? இப்போ தாய்மானோட பாடலாம் இருக்கு இல்லையா? அது மாதிரி எத்தனையோ ஆசைகள்லாம் இருக்குது. ஸோ கர்மகாண்டத்தில் எப்படி இந்த 4 வித புருஷார்த்தங்களில் தர்ம அர்த்த காம 3க்கும் வழி சொல்கிறது. நம்ம சாஸ்திரத்தில் என்ஜாய் பண்ணதேன்னு சொல்கிறேன், லைஃப்பை என்ஜாய் பண்ணாதேன்னு சொல்கிறேன். என்ஜாய் பண்ணு, பட் அதோட வாழ்க்கையை முடிச்சுக்காதே. அடுத்தாப்புல மோட்சம்னு ஒன்று இருக்குது. தர்ம அர்த்த காம மோட்சம், அதுதான் பரமபுருஷார்த்தம். அந்த மோட்சம்ங்கிறது சொர்க்கம் இல்லை. பீப்புள் ஆஃபன் மிஸ்டேக் மோட்சமும் சொர்க்கமும் ஒன்று நினச்சிட்டு இருக்கா. சொர்க்கம்ங்கிறது போயிட்டு ஒரு இடம் அமெரிக்கா மாதிரி. இங்கே நம்ம லோக்கலாக போகிறோம், அமெரிக்கா இங்கே ஏர்ல ஏறி போகிறோம். மோட்சம் சொர்க்கம் போகிறதுங்கிறது அங்கே போய் ரம்பை ஊர்ஸ் டான்ஸ். இங்கே வந்தோன்னா வைஜெயந்தி மாலா நம்ம காலத்தில் என்ன பத்மினி அவளோட டான்ஸ் பார்த்துட்டோம். அங்கே போனால் ரம்பை ஊர்வசி அவளோட டான்ஸை பார்க்கலாம். என்ன இங்கே நம்ம சாப்பிட்டோன்னா ஐயோ ரொம்ப அல்வா சாப்பிட்டோன்னா சுகர் ஜாஸ்தியாக போய்டும் அப்படின்னு பயப்படும். அங்கே சொர்க்கத்துக்கு போனால் எவ்வளோ சுகர் சாப்பிட்டாலும் உங்களுக்கு அஃபெக்ட் பண்ணாது, கொலஸ்ட்ரால் ஜாஸ்தி இருக்காது, ஹார்ட் ப்ராப்ளம்ஸ்லாம் இருக்காது. நல்லா என்ஜாய் பண்ணிட்டோம். ஸ்ரீனே புண்ணிய மர்த்தியலோகம் விசந்தி இதுக்கு தான் சொல்கிறது. உங்களோட புண்ணியெல்லாம் கரைஞ்சி விட்டு அமெரிக்காவுக்கு போனால் கையில் $1 எடுத்து போகிறேன்னு வச்சுக்கோங்க, $1000 எடுத்து போகிறேன்னா $1000 செலவழிச்சு திரும்ப வந்தானே ஆகணும், அங்கே இருக்க முடியாது இல்லையா? அந்த மாதிரி உங்களோட புண்ணியம் கரைஞ்சி போச்சுன்னா சொர்க்கத்துக்கு போனால் திரும்ப வந்து தான் வரணும். ஸ்ரீனே புண்ணிய மர்த்தியலோகம் விசந்தின்னு சொல்கிறா இல்லையா? சரி, எனக்கு முடிவில்லாத ஆனந்த வேணும், அதுதான் மோட்சங்கிறது. எனக்கு மறுபிறப்பு வேண்டாம், எனக்கு போகும் முடிவில்லாத ஆனந்தம் வேணும் அப்படின்னா அதுதான் மோட்சங்கிறது. அந்த மோட்சம் கர்மத்தினால் அடைய முடியாது. என்னதான் உங்கள்கிட்ட பணம் இருந்தாலும் காசு இருந்தாலும் சரி, அதனால மோட்சத்தை அடைய முடியாது. சரி, என்கிட்ட பணம் காசு இருக்க நிறைய தான தர்மம் பண்ணுறேன், நல்லது, வெரி குட். 4 தர்மம் உனக்கு சித்தசுதியை கொடுக்கும். என்ன சித்தசுதி தான்? என்ன நான் தான் பணக்காரன், அந்த கர்மம் தான் போயிடும். என்ன பேராசை, இன்னும் கொஞ்சம் பணம் பண்ணணும், அதெல்லாம் போயிடும். பட் அந்த பணம் பை இட்செல்ஃப் வில் நாட் கிவ் யூ மோட்சம்.
நான் நிறைய தானம் பண்ணினேன், அதனால எனக்கு மோட்சம் கிடைக்கும். மோட்சம் நாட் சொர்க்கம். ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட் ஒன் திங் வெரி கிளியர்லி. மோட்சம்னா வேறு அர்த்தம் வேறு, சொர்க்கம்னா அர்த்தம் வேறு. சொர்க்கம்னா ஒரு ஊர் போயிட்டு திரும்ப வந்துடும், ரிட்டர்ன் டிக்கெட்டு. அதுக்கு அங்கேயே இருக்க முடியாது. உங்களோட புண்ணியம் கரைஞ்ச உடனே, உங்களோட கரன்சி கரைஞ்ச உடனே அமெரிக்காலேருந்து எப்படி திருப்பி வந்துடுவேளோ அதே மாதிரி மோட்சம்னாலும் இதனாலும் சொர்க்கத்துக்கு முதல்ல திரும்பி தான் வரணும். ஆனால் மோட்சங்கிறது புனரபி ஜனனம் புனரபி மரணம் அப்படிங்கிறது இல்லாமல் ஒருபட்ட இறைவனுடன் ஒன்றுபடும் தன்மை மோட்சங்கிறது. பகவானோட மஜ்ஜாயிடல் நீங்கள் பக்தியாமா யாபான் பக்தியா அபிஜானாதி அபிஜானாதி யாவான் இச்சான்ஸ்மி தத்துவத்தா தத்துவோத்மா தத்துவத்தே விசந்தே மாம் அனந்தரம்ங்கிறார். அதாவது ஞானத்தை அடைந்து மோட்சத்தை அடைந்து இறைவனுடன் ஒன்றுபட்டு விடுகிறான். அத்வைத்தம், துவைத்த பாவம் போய் அத்வைத்தம் வந்து விடுறது என்ன, அதுதான் மோட்சங்கிறது. மறுபிறப்புங்கிறது கிடையாது. புனரபிஜனம் மரணம் புனரபிஜனி ஜட்டரேஷயனம்ங்கிறது இல்லை. ஸோ அதுதான் இப்போ பரமபுருஷார்த்தங்கிறது. ஸோ இந்த மோட்சம் பரமபுருஷார்த்தம்னா மோட்சத்தை அடையும் வழியை சொல்கிறது. அதனால தான் கீதையை மோட்ச சாஸ்திரம்னு சொல்கிறோம். மோட்சம் அடைவதற்கு வேதத்தில் கர்மகாண்டத்தில் உலகத்தில் போய் வாழ்வதுன்னு சொல்கிறது, வழிகளெல்லாம் சொல்கிறது. எப்படி பணம் சம்பாதிக்கிறது, எப்படி கல்யாணம் பண்ணி சந்தோஷமாக இருக்கிறது, எப்படி குழந்தை குட்டிகள்லாம் பெற்றுக்கிறது, அதெல்லாம் கர்மகாண்டத்தில். புத்திரகாமேஷ்டியாகம் பண்ணினா புத்திரங்கள் பிறப்பா அப்படிங்கிறத கர்மகாண்டத்தில். இதெல்லாம் எனக்கு வேண்டாண்டா, எனக்கு மோட்சம் தான் வேணும் அப்படின்னா ஞான காண்டத்துக்கு வரலாம். ஞான காண்டத்தில் இருக்குது, வேதங்கள் இருக்குது, உபநிஷத்துக்கள்லாம் இருக்குது, பகவத்கீதை இருக்குது. அந்த பகவத்கீதை தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஓகே, ஸோ இதுக்காக இந்த கதையெல்லாம் சொல்கிறேன்னா, இந்த மோட்சங்கிறது அடைவது எப்படி அப்படின்னு டிஸ்கஸ் பண்ணுறாரு. ஸோ நம்ம கான்டெக்ஸ்ட் என்னென்னா, பகவத்கீதையினுடைய முக்கியத்துவம் என்ன, இன்ட்ரொடக்ஷனாக பார்த்துட்டு இருக்கோம். நம்ம என்ன ஒரு சாராரணி சொல்கிறேன்னா, பகவத்கீதை நீ ஞானம் அடையணும்னா மோட்சம் அடையினா பகவத்கீதை சொல்லியிருக்கேன்னா, ஒரு சாராரணி சொல்கிறேன்னா பகவத்கீதை மோட்சம் அடைவதற்கு ஞானம் முக்கியம்தான். அக்ரி. பட் ஞானத்துடன் கர்மமும் முக்கியமானது. கர்ம சமுச்சயம்ங்கிறார். சமுச்சயம்னா கர்மமும் பண்ணி ஞானத்தையும் அடையணும் மோட்சம் அடைவதற்கு. கர்மம்னா என்ன? கர்மம் முக்கியம்தான். கர்மம் முக்கியம்னா நீ பூஜை பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க. பூஜை ரொம்ப தொடச்சி சுவாமி எல்லாம் அலங்காரம் பண்ணி பூவெல்லாம் வச்சு இது பண்ணி கோலம் போட்டு என்ன எல்லாம் பண்ணி பெருக்கி துடைச்சி மூழ்கி எல்லாம் பண்ணி அதெல்லாம் கர்மம் தானே, அதெல்லாம் பண்ண வேண்டியது தான். பட் அல்டிமேட்டு மோட்சம் கொடுக்கறது ஞானந்தான் மோட்சத்தை கொடுக்குறது. இந்த ஸ்லோகங்கள்லாம் சொல்லலாம், என்ன மாலையெல்லாம் துடுத்து போடலாம் சுவாமிக்கு, ஸ்லோகங்கள்லாம் சொல்லலாம், அதெல்லாம் கர்மம் தான் என்ன. ஆனால் ஞானம் அறிவு அகம் பிரம்மா, நான் வேறு இல்லை பகவான் வேறு இல்லை, நான் வேறு இல்லை பகவான் வேறு இல்லை, அகம் பிரம்மாஸ்மி, நான் தான் ஆத்மா. நான்கிறது நான் சொல்கிறேன் கிருஷ்ணர் மாதிரி நத்துவமேகம் ஜாதிமாசம் நத்துவம் ஜாதிமாசம் நத்துவம் நிமே ஜனாதிபகான ஜீவ பவிஷ்யாமகான்னு சொல்கிறப்ப என்ன, இந்த சரீரம் நீ இல்லை, ஆத்மாங்கிறது அழியாது. இந்த ஆத்மாங்கிறதும் ஈஸ்வரனும் ஆத்மாங்கிறது ஒன்று தான். பரமாத்மான்னு சொல்கிறோம், நம்ம ஜீவாத்மா பரமாத்மான்னு சொல்கிறோம். இந்த பரமாத்மாங்கிறது இங்கே தான் இருக்கான். அந்த வக்து மேதேயே நித்தியசோக்தா சரீரன அனாசினோ அப்பிரமேயசிய தஸ்மாத் யுக்தசோ பாரதன்னு சொல்கிறார். ஸோ அந்த பரமாத்மா இங்கே தான் இருக்கான். என்ன நீ பரமாத்மா, நீ இந்த தேகம் நினச்சிட்டு இருக்க, கை காலு முதுகு, எனக்கு வலிக்கிற முதுகு வலிக்கிறேன், எனக்கு வலிக்கிறதுன்னு சொல்கிறோம். கஷ்டமாக இருக்குன்னா எனக்கு கஷ்டமாக இருக்குன்னா நான்கிறது தேகம் நினச்சிட்டு பேசிட்டு இருக்கோம் நம்ம. இல்லை, நீ இந்த ஆத்மா, அது புரிஞ்சுட்டு அதை ஒத்துக்கணும். அதுதான் ஞானம்ங்கிறது. அந்த ஞானம் இருந்தால் தான் மோட்சம். ஸோ கிருஷ்ணர் சொல்கிறாருன்னா, சந்நியாச பூர்வகாத் ஆத்ம ஞானேன மோட்சம். சந்நியாசத்தினால் எல்லாவற்றையும் கர்மத்தை எல்லாம் துறந்து, சந்நியாசம்னு அர்த்தம் எல்லா கர்மமும் துறந்தாச்சு. யூ டோன்ட் ஹேவ் எனி டியூட்டி, நோ டியூட்டி டு, தெர் இஸ் நோ வைஃப். ஒரு சன்னியாசின்னு வச்சுக்கோ, குடும்பம்னு கிடையாது, ஃபேமிலின்னு கிடையாது, குழந்தைகளும் கிடையாது, எல்லாத்தையும் திறந்துட்டு வந்துட்டான். செல்வத்திலேருந்து திறந்து வந்துட்டான். என்ன அவனுக்கு ஒன்றுத்தையும் தான் ஞானம் கிடையாது. ஆத்ம ஞானம் அடைய வேண்டும் என்று தான் ஒரே கொடுக்கணும். அதுக்காக குருக்கிட்ட போய் குருமே வாவிக்கிச்சு ஸ்மித்பாணி சோத்ரி பிரம்மசிஷ்டம் சோத்ரி பிரம்மனிஷ்டம் ஆனால் அந்த குரு வந்ததுக்கு உபதேசம் பண்ணுறார், தத்துவமசின்னு உபதேசம் பண்ணுறார். அந்த ஞானத்தை வேத உபனிஷத்துலாம் சொல்லி
இதெல்லாம் இப்படி பண்ணப்பா, இதெல்லாம் இந்த ஞானத்தை அடைஞ்சேன்னா உனக்கு நீ விடுபடுவாய், சமுதாயத்துலேருந்து விடுபடுவாய், இதான் மோட்சங்கிறது அப்படின்னு சொல்கிறாரு இல்லையா. இப்போ வந்து கொஸ்டின் என்ன செய்யணும்னா, இப்படி வந்து இப்போ வந்து வேதங்களில் மோட்சத்துக்கு கர்மங்கள்னு சொல்கிறப்போ கர்மத்துக்கு ரெண்டு அர்த்தம் உண்டு. கர்மங்கள் நம்ம பண்ணுற அதில் சமைக்கிறது ஒரு கர்மம் தான், ஆஃபீஸில் வேலை செய்கிறது ஒரு கர்மம் தான், சாமான்கள் ஆவிட்டு வருது ஒரு கஷ்டம்தான் சாயந்தரம். என்ன ஸோ மெனி திங்ஸ் வீடு, கையும் காலையும் முக்கியம் காலையை வச்சுட்டு நம்ம செய்கிற காரியங்கள்லாம் கர்மங்கள்லாம், அதெல்லாம் மோட்சத்தை கொடுக்காது. அது 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 வந்து ஞானம் ஒன்று தான் மோட்சத்தை கொடுக்க முடியும் அப்படின்னா என்ன. ஸோ அப்போ இதெல்லாம் பண்ண அப்படின்னு அது வந்து இவர் என்ன சொல்கிறேன்னு அவர் சொல்ல, இல்லை நீ கர்மமும் பண்ணணும் ஞானமும் அடையணும் அப்படிங்கிற ஒரு அப்பன்னு சொல்கிறான். பிரதிவாதம் பண்ணுறவா சொல்கிறா, ஞானம் உன்னால் மோட்சம் இல்லை, வேதங்களில் சொல்லப்பட்ட கர்மகாண்டத்தில் சொல்லப்பட்ட கர்மங்களையும் செய்து கொண்டு ஞானத்தை அடைந்தால்தான் மோட்சம். ஸோ ஞான கர்ம சமுச்சயம்னு இருக்குது. ஞான கர்ம சமுச்சயம். ஸோ கர்மமும் செய்யணும். இதை கர்மம்னு சொல்லப்போ வேதத்தில் என்ன ஐடியான்னா, எவ்வளவோ விதிக்கப்பட்டிருக்கும். பிராமணனுக்கோ ஒவ்வொருக்கும் விதிக்கப்பட்டிருக்கும். ஒரு இதுக்கும் வர்ணத்துக்கும் கர்மங்கள் விதிக்கப்பட்டிருக்கு. ஏன்னா பிராமணனா இதை பண்ணோம், குளிச்சுட்டு மடிச்சுட்டு வேதங்களெல்லாம் ஓதணும், அத்தியனம் அத்தியாபனம் சொல்லிக் கொடுக்கணும், அதெல்லாம் டீச்சிங் எல்லாம் பிராமணனுடைய கர்மா. என்ன எல்லாம் பண்ணணும்னு சொல்லியிருக்கு. என்ன அதெல்லாம் கர்மா. அந்த கர்மாவும் பண்ணி ஞானத்தையும் அடைந்தால்தான். ஞானங்கிறது என்ன, நீங்களாம் வந்து உட்காந்து கிளாஸ் உட்காந்து கேட்குறதெல்லாம் மனசில் வாங்கிட்டு நான் சரீரம் இல்லை, ஸ்தூல சூட்ச்ம காரண சரீராத் வெத்திரக்தா ஆத்மா அகமஸ்மி அப்படிங்கிறது ஞானங்கிறது. என்ன ஸோ அந்த ஞானத்தை புரிந்து கொண்ட மாத்திரம் போகாது, அது உறுதியாக நான் தான் அந்த ஆத்மா, நான் சரீரம் இல்லை அப்படிங்கிறது நிதர்சனமாக இருக்கணும். அதுக்கு நிதித்தியாசனம் பண்ணணும், தியானம் பண்ணி அந்த மனசை உறுதியாக்கிக்கணும். என்ன ஓகே. ஸோ அதுதான் நிதித்தியாசனம் பண்ணினாத்தான் உனக்கு மோட்சம் அப்படின்னு சொல்லுறது. என்ன இப்போ என்ன சொல்கிறேன்னா, என்ன கேட்குறேன்னா, வேதத்தில் ஒருத்தரும் என்னமினமான கர்மாக்கள் செய்யணும். ஒரு பிரம்மச்சாரியர்னா அவன் சந்தியாதனம் பண்ணணும், சமிதாதனம் பண்ணணும், கல்யாணம்னா அவன் வந்து அக்னிஹோத்திரம் பண்ணணும். என்ன திருவிதமான சடங்குகள்லாம் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கு. என்ன அதெல்லாம் செஞ்சுட்டு ஞானத்தை அடைந்தால் தான் மோட்சம் அப்படிங்கிறாங்க. என்ன இதில் நாட் ஓன்லி தட் யூ மஸ்ட் டூ யுவர் டியூட்டிஸ் அண்ட் ஆல்சோ கெட் திஸ் நாலேஜ், தென் ஓன்லி மோட்சம். ஞான கர்ம சமுச்சயம். சமுச்சயம்னா டுகெதர், மிக்ஸ்டு, ரெண்டும் சேர்ந்து ஆஃபீஸுக்கும் போகணும், கிளாஸுக்கும் போகணும். என்ன இது சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ்லாம் குழந்தை குட்டிகள்லாம் பார்த்துக்கணும். என்ன அவளுக்கு சாப்பாடு கொடுத்து வேலைக்கு போகணும், பணம் சம்பாதிக்கணும், அதுவும் பண்ணணும். அட் தி சேம் டைம் கீதா கிளாஸுக்கு வரணும், உபனிஷத் கிளாஸுக்கு வரணும், ஞானத்தை அடையணும், அப்போ தான் மோட்சம் அப்படின்னு ஒரு சொல்கிறோம். இதுக்கு பேர் ஞான கர்ம சமுச்சயம். அதுதான் இப்போ பார்த்துட்டு இருப்பாங்க. கிருஷ்ணர் இன்ட்ரொடக்ஷனாக பண்ணிட்டு அவர் இன்னுக்குள்ளே இஸ் நாட் காட் இன் டு த டெக்ஸ்ட். இன்னும் 2 கிளாஸுக்கு அப்புறம் தான் அவர் என்ட்ரு டு த கிளாஸ் டெக்ஸ்ட்டு. என்ன இதெல்லாம் இன்ட்ரொடக்ஷன் தான். இப்போ நான் எம் கோயிங் டு கோ ஒன்லி பை த டெக்ஸ்ட். நான் டெக்ஸ்ட் தான் இதெல்லாம் இன்ட்ரொடக்ஷனில் வருது. இவருடைய சங்கரோட பாஷ்யத்தில் அதுக்கெல்லாம் இப்போல்லாம் இந்த பாஷ்யத்தினோட இன்ட்ரொடக்ஷனாக பார்த்துட்டு இருக்கோம். என்ன 2வது சாப்டர் அசோச்சான் அன்மசோச்சஸ்தம் பிரக்யாபாதாம் சுபாஷசே அப்படிங்கிற 10வது ஸ்லோகத்துலேருந்து தான் கீதையோட உபதேசமாக ஆரம்பிக்கிறது. கிருஷ்ணரே 2வது சாப்டர் தான். முதல் சாப்டரில் என்ன சொன்னார்? பஞ்சஜன்யம் ரிஷிகேஷம் தேவதத்தம் தனஞ்சய பௌண்டத்துக்கும் பீமகர்மா விகோதர அப்படின்னு சொல்லிட்டு என்ன யார் எந்த சங்கம் ஊதினா யார் இதில் சிலையில் இருந்தால் என்ன துரோணர் என்ன பண்ணியிருந்தார், பீஷ்மர் என்ன பண்ணியிருந்தார், துரியோதன் என்ன பண்ணிட்டுனா அப்படியே கதையை தான் சொல்லிட்டு இருக்குது. ஃபஸ்ட் சாப்டர் பூராவும் அர்ஜுனன் பார்த்துட்டோம். ஐயோ திருஷ்டியோகம் சஜனம் கிருஷ்ண யூட்சம் சமுபஸ்திதம் சீதந்தி மம காத்திராட்டி முகஞ்ச பரிசுஷது இவளெல்லாம் எப்படி கொல்லுவேன், எப்படி சண்டை போடுவேன். ஸோ ஒன்லி யுவர் எக்ஸ்பிளைனிங் த கான்டெக்ஸ்ட். இதில் இது எண்ணத்தில் சொல்கிற கதை சொன்ன முன்னுரை இதை சொல்ல மாட்டேல. என்ன வாட் இஸ் த கான்டெக்ஸ்ட்டு அதெல்லாம் தான் சொல்லிட்டு இருக்கிற வழிய தத்துவத்துக்கு ஒரு வரல. இதுவே பாஷ்யத்தில் நம்ம தத்துவத்துக்கு ஒரு மாதிரி தான் போகிறோம். ஸோ முதல்ல என்ன சொல்லிட்டு இருக்காங்கன்னா, உனக்கு ஞானம் அவசியமா, ஞான சமுச்சயம் எல்லாம் இல்லை. இது கீதை ஒன்று மாத்திரம் போருமா? என்ன மிச்சம்லாம் வயதில் கர்மகாண்டத்தில் எவ்வளோ சொல்லப்பட்டிருக்கு, அதெல்லாம் செய்ய வேண்டாமா? இதெல்லாம் செய்யாமல் இதை மட்டும் படித்தா மோட்சம் கிடைக்குமா அப்படிங்கிறத டிஸ்கஸ் பண்ணாங்க. ஸோ இப்போ என்ன பார்க்க போகிறோம், நம்ம ப்ரெசென்ட் கான்டெக்ஸ்ட் நம்ம இன்ட்ரடக்ஷனை பார்க்குறோன்னா,
இந்த ஞானத்துக்கு மாத்திரம் இல்லாமல் நம்ம கிளாஸுக்கு மாத்திரம் வராமல் உங்களோட டியூட்டிஸ் எல்லாம் கர்மம் பிராமணன்னா அவனுக்கு விதிக்கப்பட்ட கர்மங்கள், ஸோ வைஷ்யன்னா அவனுக்கு விதிக்கப்பட்ட கர்மங்கள், சத்திரினா அவனுக்கு விதிக்கப்பட்ட கர்மங்கள், அதெல்லாம் விட்டுட்டு அர்ஜுனோட கான்டெக்ட் என்ன? அர்ஜுனன் என்ன சொல்கிறான்? கதம் பீஷ்ம ஹம்சங்கிய துரோணம் முசுதன விஷ்ணு பிரதியோத்சவ பூஜா ராவதுசூதன எப்படி பீஷ்ம துரோணம்லாம் இப்படி சண்டைப்பட்டு கொல்லுவேன் அப்படிங்கிறான். ஸோ கிருஷ்ணன் என்ன சொல்கிறாருன்னா, ஏய் ஒரு சத்திரிய தர்மம் விடாது, அதர்மத்தை காப்பாற்றுறது ஒரு சத்திரியனோட தர்மம். அதனால் நீ வந்து பீஷ்மராக இருந்தா துரோணராக இருந்தால் யாராக இருந்தானே, பெரியவாளாக இருந்தானே குருவாக இருந்தானே பரவாயில்ல, நீ உன்னுடைய சத்திரிய தர்மம் வந்து தர்மத்தை காப்பாற்றணும் ஒரு அதனால் நீ மஸ்ட் டூ இட்னு சொல்கிறேன். தட் இஸ் வாட். ஸோ தி கொஸ்டின் நவ் இஸ், தர்மத்தையும் பண்ணிட்டு ஞானத்தையும் அடைந்து முடியுமா, இல்லை ஞானத்துக்கு தான் ஞானத்தால் தான் முடிச்சுமா? இதனால் முக்கியமான பாயிண்ட் இந்த அந்த காலத்துக்கு சங்கரன் என்ன சொல்லுறதுன்னா, ஒரு பிராமணன்னா அவனுக்கு விதிக்கப்பட்டதுப்போ அக்னிஹோத்திரம்லாம் பண்ணணும் வீட்டில். நம்ம எல்லாத்தையும் போய் சந்தியானந்தெல்லாம் விட்டுட்டாங்க எல்லாரும். பசங்கள்லாம் காயத்ரி இவ்வளோ அவர் வந்து ₹1,00,000 ₹10,00,000 செலவழித்து பிள்ளைக்கு பூனை போடுவார், எல்லாம் திடப்படலாம் பண்ணுவார். அவன் அன்றைக்கி மறுநாளைக்கு கூட சந்தியாவனம் பண்ண மாட்டான். என்ன இதே போயிடுது, ட்ரெஸ்ஸில் பொண்ணு அதை பண்ணிட்டு இதாக எல்லோரும் பட்டு புடவை இது வாங்கிட்டு சரியாக போச்சு, பூனை போயிட்டாச்சு இதாச்சு. பட் சாஸ்திரத்தில் விதிக்கப்பட்ட சந்தானம் பண்ணல பாயிண்ட் புரியல. அதனால் அந்த மாதிரி அதனால் அவன் என்ன சொல்கிறா, உனக்கு விதிக்கப்பட்ட கர்மங்களையும் செய்யணும், ஞானத்தை அடையணும் அப்படின்னு கிருஷ்ணர் சொன்னா இட் இஸ் அக்ரி வித் இதே எதெல்லாம் பண்ணு, அதெல்லாம் பண்ணேன்னா ஒரு சித்த சுத்தி கிடைக்கும். இட்ஸ் யூஸ்வல். சித்த சுத்தி இல்லாமல் நீங்கள் மனசில் ஆயிரக்கணக்கான ப்ராப்ளங்களை வச்சுட்டு காமம், குரோதம், லோபம், மோதம், மோகம், மதம், மோத்சரியம், ஆயிரக்கணக்கான விஷயங்களை மனசில் வச்சுன்னு இந்த கிளாஸில் பண்ணணும் என்ன புழு காலில் அதுதான் ஞாபகத்துக்கு வரும். ஐயோ அப்படி சொன்னாலே எனக்கு இப்படி பண்ணிட்டாலே, என் பொண்ணு இப்படி பண்ணிட்டாலே, என் பிள்ளை இப்படி பண்ணிவிட்டானே, எனக்கு இதாச்சு அதாச்சு, நான் என்ன பண்ணுவேன், இந்த ப்ராப்ளம்லாம் வச்சுட்டு உட்காந்து மனசில் ஒன்று ஏறாது இல்லையா? ஸோ சித்த சுத்தி போகணும். சித்த சுத்தி என்னன்னா அதுக்கு தான் நம்ம எல்லாம் அது ரொம்ப அவசியம். சித்த சுத்தி அடைறதுக்கு வழிகள்லாம் இருக்கும். என்ன அந்த வெள்ளம் இல்லை, இந்த சம தம ஷம உபரவ சிகிஷா சத்தா சமாதானம் எல்லாம் சொல்லியிருக்கு, வழிகள்லாம் சொல்லியிருக்கு. என்ன அதெல்லாம் பண்ணி இந்த ஞானத்துக்கு வந்துட்டா உனக்கு ஞானம் சுரிக்கும், ஞான மோட்சம் கிடைக்கும் அப்படிங்கிறது கிருஷ்ணனுடைய தியரி. ஸோ என்ன சொல்கிறேன், கீதை வந்து இட்ஸ் நாட் டெல்லிங் யூ வாட் இட் டெல்ஸ் யூ இஸ் எப்படி ஞான தத்துவத்தை தான் சொல்கிறதே ஒழிய வழிமுறைகள் வாழ்க்கையை வாழ்வதற்கு வழிமுறைகள்லாம் கருமாட்டத்தை சொல்லியிருக்காரு. பண்ணு நல்ல வாழ்க்கையை நடத்தலாம், அதனால் மோட்சத்தை அடையணும் அவசியம் இல்லை. ஞானம் உள்நாள் தான் மோட்சத்தை அடைய முடியும் அப்படிங்கிறது அவருடைய தீர்வு. ஓகே, இதைத்தான் இந்த இதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணுறார். ஸோ இது முன்னாடியே சொல்லியிருக்கேன் இதை. ஸோ நவ் அகெயின் டாக் அபவுட் இட் யூ. நான் ஐ டிட் இட். நவ் வில் கோ இன்டு த டெக்ஸ்ட். நம்ம வந்திருக்கோம், டெக்ஸ்ட் வச்சுட்டு இருக்கோம். இங்கே வந்து நம்ம என்ன இருக்கோம்னா பேஜ் நம்பர் 24 முடித்தோம் இப்போ கிளாஸில். உங்கள்கிட்ட புக் இருந்துன்னா பாருங்கள், தோஸ் ஹூ காட் புக் பேஜ் 24 வி ஹவ் நவ் இந்த 11:0 போட்டிருக்கோம். அதுக்கு அடுத்தாப்பில் நம்ம வந்து சஸ்மாத் பகவத்கீதா சாஸ்திரி போன கிளாஸ் பார்த்துட்டோம். இதை ப்ரீஃபாக சொல்லிட்டு போகிறேன். இதை வந்து ஸோ ஃப்ரம் தேர் ஐ வில் ஸ்டார்ட் திஸ் டுடேஸ் கிளாஸ். ஓகே, இருக்க 24 இருக்கா உங்களுக்கு இருக்கா அந்த இதுங்க சமஸ்கிருதத்தில் அது 11:0 போட்டு பார்த்தீங்களா? அதான் அது தஸ்மாத் பகவத்கீதா சாஸ்திரி என்ன ஈஸ்வன் மாத்திரேன இதை போன கிளாஸை பார்த்துட்டோம். என்ன therefore none can possibly demonstrate that in science of the Gita there is the slightest proposal to combine knowledge of the self with action laid down by Shruti and Smriti. அதனால் அவர்கள் அந்த ஆர்குலாம் சொல்லிட்டு சார், இதனால் ஞானம் ஒன்று நாள் மோட்சம் அடைய முடியும். என்ன ஒன்று நாள் மோட்சம் அடைய முடியும். என்ன இந்த கர்மகாண்டத்தை சொல்லப்பட்ட கர்மம் சந்தியாவந்தனம் பண்ணணும், அக்னிஹோத்திரம் பண்ணணும், என்ன எல்லா விதமான காரியங்களையும் பண்ணணும். அப்படிங்கிறதுனால தான தர்மங்கள் பண்ணணும் சொல்லிருக்கு இல்லையா? தான தர்மங்கள் பண்ணணும், புண்ணியக்ஷேத்திரங்களுக்கு போகணும், இதெல்லாம் பண்ணி ஈஸ்வர உபாசனை பண்ணணும், பஞ்ச மகா யஜ்யங்கள் பண்ணணும், அப்படின்னு எத்தனையோ விதமான கடமைகள் எல்லாம் சொல்லிக்கலாம். அதெல்லாம் பண்ணிவிட்டு ஞானமும் பண்ணணும் அப்படின்னு அப்படிங்கிறது நான் ஒத்துக்க மாட்டேன். நீ வந்து மோட்சம் பண்ணணும், பட் மோட்சங்கிறது ஞானத்தினால அடைய முடிகிறது. இது பண்ணுறதுனால என்ன ஏற்படுறது?
இந்த கர்மங்கள் பண்ண சித்த சுத்தி ஏற்படுறது, மனசு வந்து பியூராக இருக்குது, மனசில் இருக்கிற அழுக்குகள்லாம் போகிறது. காமம், குரோதம், ஆசைகள், பேராசை, குரோதம், ஆங்கர், கோபம், காமம், குரோதம், லோபம், பேராசை, மதம், கர்ப்பம் இல்லையா. எங்கிட்ட பணம் இருக்குது, பேராசை, எனக்கு இன்னும் பணம் வேணும், இன்னும் 100 கோடி ரூபா வேணும், எனக்கு இன்னும் 1000 கோடி ரூபா வேணும்ட்டு மேலே மேலே பணத்தை சம்பாதிக்கணும் இருக்குது. அதற்கு அந்த லோபங்கிறது. மதம், கர்மம், எங்கிட்ட பணம் இருக்குது, உத்தரட்டியும் இல்லை, என்னப்பா யார் என்னை போல் உத்தரவு இல்லை அப்படிங்கிற ஒரு கர்ப்பம், மதம். மாச்சரியம், ஐயோ அவங்ககிட்ட இருக்குது எங்கிட்ட இல்லை, அவங்ககிட்ட எனக்கு கூட இருக்குது, என்னை விட கூட இருக்குது, அவனுக்கு 10,000 ரூபா கிட்டனா இன்னொரு 10,500 ரூபா இருந்ததுன்னா அவங்ககிட்ட பொறாமை. மதம், கர்ப்பம், மாச்சரியம், பொறாமை, இதெல்லாம் இந்த மாதிரிலாம் இருக்கிறப்ப மனசு என்ன ஆகுது, அழுக்கு மனசு. இதெல்லாம் இது எப்படி தத்துவமசின்னு எப்படி புரியும் அந்த மனத்தில்? இந்த ஆசைகள்லாம் இருந்து எனக்கு இது வேணும், அது வேணும், இன்னும் வேணும், இன்னொரு கார் வேணும், இன்னொரு வீடு வேணும், இன்னொரு பொண்டாட்டி வேணும், என்ன சோ மெனி திங்ஸ், ஆசைகள்லாம் இதெல்லாம் இருந்ததுன்னா அவனுக்கு எப்படி மனசில் ஞானம் வரும்? அதனால் இதெல்லாம் போச்சுன்னா முன்ன நிற்கிறான்னா அவனுக்கு மனசு பியூர் ஆகிடுறது. பியூர் மைண்டில் தான் ஞானம் லபிக்கும் அப்படிங்கிறது அவரோட தீரி. என்ன கீதா சாஸ்திரே ஈஷா மாத்திரேன therefore none can possibly demonstrate that in the science of Gita there is slightest proposal to combine knowledge of the self with action laid down by Shruti and Smriti. ஸ்ருதி ஸ்மிருதியில் சொன்ன கர்மங்களை செய்ய வேண்டும், சந்தியாவந்தனம் பண்ணணும், அக்னிஹோத்திரம் பண்ணணும், யாகங்கள் பண்ணணும், யஜ்யங்கள் பண்ணணும், பஞ்சமகா ஐக்கியங்கள் பண்ணணும் அப்படின்லாம் சொல்லியிருக்கேன். அதையும் பண்ணிட்டு நீங்கள் ஞானத்தை அடையணும் வந்து கம்பல்சன் இல்லை. அதை பண்ணு, அது உலகத்தில் நல்லா வாழறதுக்கு உங்களுக்கு சௌரியமாக இருக்கும். ரைட், நிறைய பணம் சம்பாதிக்கலாம், நிறைய புகழலாம் பெறலாம், அதெல்லாம் பண்ணலாம், ஓகே. பட் மோட்சம் கிடைக்காது. மோட்சம் கிடைக்கணும்னா இதெல்லாம் பண்ணா போனால் கூட ஞானத்தை அடைஞ்சோன்னா மோட்சம் கிடைக்கும். பட் ஒன்லி ப்ராப்ளம் ஹியர் இஸ் இதெல்லாம் பண்ணி சுத்தி அடைந்தால் தான் ஞானத்தை அடைய முடியும். அது சொல்ல கழிச்சு சொல்லுது அண்ட் மேக்ஸ் இட் அண்டர்ஸ்டாண்ட் சொல்கிறார். நியூ கோர்ஸ் அது நீங்கள் தான் ஞானத்தை அடைய முடியும். அது எல்லாமே ஞானத்தை அடைய முடியும். பூர்வ ஜென்மத்தில் பண்ணிக்கிட்டேன்னு இந்த ஜென்மத்தில் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. இப்போது பெரியவா இருக்கா, சங்கராச்சாரியா இருக்கா, அவனோட ஜென்மத்தில் வந்து படித்தா ஞானத்தை அடைஞ்சா. எத்தனையோ ஜென்மங்கள் எழுதியிருக்கா, விட்டு துறை கொட்டு துறைன்ட்டு அண்ட் ஆல்சோ அவெல்லாம் இருக்கிறதுனால நமக்கு ஞானம் கிடைக்கிது. இப்போ ஞானம் கிடைச்சோடனே எல்லோரும் அப்படியே உடனே மறைஞ்சு போய்டான்னு வச்சுக்கோங்க. சொல்லித்தரத்துக்கு யார் இருக்கா? அப்புறம் இந்த புண்ணியவான்களாம் இருக்கிறதுனால தான் நமக்கு கிடைக்கிறது இல்லையா? அதனால் அவளுடைய அனுகிரகத்தினால நம்மளால் அந்த ஞானத்தை அடைய முடிகிறது இல்லையா? அதனால் ஞானத்தை அடைவதற்கு அதெல்லாம் வசதியாக இருக்குது பண்ண வழிய இதனால் ஞானம் அடைய முடிகிறது இல்லை. அது காரணம் இல்லை அப்படிங்கிறது என்னுடைய தியரி. என்ன slightest proposal to combine knowledge of the self with action laid down by Shruti and Smriti. புக்கில் இருக்க பாருங்கள். ஆச்சா இப்போ வந்து அடுத்தாப்பில் நீங்கள் என்ன பார்க்க போகிறோன்னா வில் சி எஸ்ஏ2 நான் படிக்கிறேன் இல்லை, அதுக்கப்புறம் இங்கிலீஷில் பேசுகிறேன் பண்ணுறேன், எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். எஸ்ஏ2 அஜ்ஞானாத் ராகாதி தோஷ்டோ. அதை பார்த்தீங்கன்னா அடுத்த பருவத்தில் எஸ்ஏ2 சின்ன எழுத்தில் போட்டிருக்கு. அதை பார்க்காம நான் படிக்கிறேன், நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், சொல்லிப்போம். எஸ்ஏ2 அஜ்ஞானாத் ராகாதி தோஷத்தோ வா கர்மணி பிரபுஜ்ய யஜ்ஞேன தானேன தபசா வா விசுத்த சத்வஸ்ய ஞானம் உற்பன்ன பரமாத்மத்துவ விஷயம் ஏகம் ஏவ இதம் சர்வம் பிரம்ம அகர்த்திருச்ச இதி. என்ன சொல்கிறதுக்கு எக்ஸ்பிளேஷன் சொல்கிறேன்னா என்ன, ஆன் தி அதர் ஹேண்ட் வென் அடுத்த பேஜில் பாருங்கள், இங்கிலீஷ் பார்க்கல. ஆன் தி அதர் ஹேண்ட் வென் எய்தர் டியூ டு நிஷியன்ஸ்னால் அஜ்ஞானம், அறியாமை, நிஷியன்ஸ் ஆர் ஃப்ளாஸ் லைக் அட்டாச்மெண்ட். நான் அட்டாச்மெண்ட் எனக்கு உறவுனால் நம்மளுடைய அட்டாச்மெண்ட் டு பீப்புள் என்ன ஆர் திங்ஸ், ஆசைகள், நம்முடைய ஆசைகள்னால a person proceeds to act and his mind is in the course of purified by means of sacrificial rites
the giving up of gifts, austerities, etc., then the knowledge of the supreme truth dawns. The content of that knowledge is all this world is the one Brahman. அந்த நாலேஜுங்கிறது ஞானங்கிறது என்ன என்ன அதாவது இதெல்லாம் பண்ணிட்டும் இஸ் பியூரிஃபைட் பை மீன்ஸ் ஆஃப் இதெல்லாம் பண்ணி காரியங்கள்லாம் செய்து இந்த ஞானத்தை அடைந்தால்தான் மோட்சம் அடைய முடியும் அப்படின்னு. தி கண்டென்ட் ஆஃப் தி நாலேஜ் இஸ் ஆல் திஸ் வேர்ல்ட் இஸ் ஒன் பிரம்மன், எ நான் ஏஜென்ட். இந்த ஞானங்கிறது என்ன? எல்லாம் சர்வம் பிரம்மமயம் ஜெகத். ஜெகத் உலகம் என்பதே பிரம்மன் என்றால் மிச்சமெல்லாம் மித்தியை மாயை. உலகத்தை இது வேணும் அது வேணும்னு நம்ம ஆசைப்படுறோமே, அதெல்லாம் எல்லாம் இது கேட்டால் எனக்கு இன்பம் கிடைக்கும், அதை அடைந்தால் எனக்கு இன்பம் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறதெல்லாம் மாயை தான். என்ன இஸ் ஒன் ஃபார் ஹிம் ஈச் ஆக்டிவிட்டி இஸ் ரியல் ceases to operate. Still for the well-being of the world, that Brahman knower may be observed to persist in his activities purposefully as a fold. Okay, the form of activity observed in this case is not real action with which self-knowledge buddhi can be combined. An instance is the warrior-like activity of divine Krishna. This is not action combined with self-knowledge for winning the sammam moksham. The same is the case with any knower of the self, as he, like the Lord himself, is free from the egoistic sense and the desire for the fruits of activities. காரியங்கள் செய்து அதனுடைய பலன்களை அனுபவித்தினால் இல்லை, என்ன ஞானம் ஒன்றுனால் தான் மோட்சம் அடைய முடியும். என்ன நான் பூர்ணமானவன், எனக்கு ஒன்றும் தேவையில்லை, என்ன இந்த உலக இன்பங்கள்லாம் எனக்கு தேவையில்லை, என்ன அப்படிங்கிற ஞானம் தான் மோட்சம் கொடுக்கும். அதெல்லாம் கர்மம் செய்து இந்த விஷயங்களெல்லாம் அடைவதனால் மோட்சம் அடைவதில்லை. அதெல்லாம் வந்துட்டு போகுது. ஆகமா பயினும் அனித்தியாக தம் திசிச்சோ பாரதான்னு சொல்கிறார். நம்ம உலகத்தில் எதுவாக இருந்தாலும் சரி, சம்ஸ்கிருதம் இஷ்டா துக்க யோனி ஈவத்தைங்கிற ஒரு ஸ்டெப் போய், அதாவது என்ன உலகத்தில் இருக்க விஷயங்களை அடைவதனால நிரந்தரமான ஆனந்தம் இருப்பதில் வந்துட்டு போகிறது. எல்லாம் பாதாம் அல்வா சாப்பிட்றது அது ஒரு 5 minutes 10 minutes ஈட், அப்போ தான் அதுக்கப்புறம் 30 போய்டுறது, அதுக்கிட்டே போக மாட்டேன். அதே மாதிரி எல்லா விதமான இன்பங்களும் வந்து போகிற சமாச்சாரங்கள் தான், நிலையாக இருக்கிறது இல்லை. என்ன ஸோ இதில் எக்கானமிக்ஸில் ஒரு தியரி இருக்குது, லா ஆஃப் டிமினிஷிங் ரிட்டர்ன்ஸ். ஒரு விஷயங்கள் நமக்கு கிடைக்க 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 தி மோர் யூ கெட் தி மோர் சீஸ் ஆஃப் யூ பிகம். சாப்பிட திகட்டி போகிறதுன்னு சொல்கிறேன் இல்லையா? ஒரு பாயசம் குடிச்சுன்னா 1 டம்ளர் 2 டம்ளர் 3வது டம்ளர் போருப்பா எனக்கு விட்டுவிடும் என்ன அப்படின்னு சொல்கிறேன். ஏன் திருப்பாக தான் இருக்குது, பட் நீங்கள் 2 கப் சொல்ல அதுமாதிரி முடியாது. இது திகட்டாத ஆனந்தம்ங்கிறது மோட்சம்தான். என்ன நிலையான ஆனந்தம், வந்து போகிற ஆனந்தம் இல்லை. இதில் உலகத்தில் இந்த உலகமே சம்ஸ்பர்ஷா போக துக்கையோனி ஸ்பர்ஷத்தினால இருக்கக்கூடிய ஆனந்தம். ஸ்பர்ஷம்னா என்ன? சாப்பிட்றதுனால, கண்ணால் பார்க்கறதுனால, காதால் கேட்கறதுனால. கச்சேரிக்கு போகிற நீங்கள் ரஞ்சினி காயத்ரி கச்சேரி பண்ணால் 8 மணிக்கு போகலன்னா 10 மணிக்கு முடிஞ்சு விடுறது. கச்சேரி 6 மணிக்கு போகலன்னா 8 மணிக்கு முடிஞ்சு விடுறது. திரும்பி வீட்டுக்கு வந்து தான் ஆகணும். தடிக்கு விழுந்து ஆட்டோவை பிடிச்சி இதை பிடிச்சி திரும்பி வந்து தான் வீட்டுக்கு வர முடியும். என்ன அதனால் இதெல்லாம் துக்க யோனியே தேர் ஆர் சோர்சஸ் ஆஃப் அன்ஹாப்பினஸ் இல்லையா? கச்சேரிக்கு போகிறோம், நம்ம காரில் போகல, ஆட்டோவில் போகிறேன்னு வச்சுக்கோம், போய்ட்டு திரும்பி வருது, ஆட்டோ கிடைக்காது, எப்படி வருது திண்டாட்டம். ஸோ அதெல்லாம் ஃபேஸ் பண்ணிட்டு தான் சினிமாவுக்கு போகிற க்யூவில் நின்று டிக்கெட் வாங்கணும். க்யூவில் இருந்தால் டிக்கெட் கிடைக்கல, திரும்பி வந்துடணும். இல்லை கிடச்சி டிக்கெட் வாங்கினா அப்பாடன்னு போய் அப்போ என்ன இருக்குது, ஒரு 3 வருஷம் 2 hours கழிச்சு திரும்பி ஷோ முடிஞ்சோன்னு திரும்பி வீட்டுக்கு வந்தாகணும். எல்லாம் ஆதி அந்த அத்தியந்தவந்தையே அத்தியட்சம் மதிய புதாங்கிறார். இதெல்லாம் ஆதியும் இருக்குது, அந்தம் இருக்குது, முடிவு பரமம் இருக்குது, முடிவு இருக்குது. இது முடிவில்லாத இன்பங்கிறது இந்த உலகத்தில் கிடைக்காது. ஆத்மானந்தையா ஆல்ரெடி அந்த ஆனந்தம் இங்கே தான் இருக்குது. பிரம்மாஸ்மின்னு புரிஞ்சதுன்னா என்ன இதெல்லாம் தேடி போக மாட்டேன் என்ன. ஸோ இதான் சொல்லிட்டு என்ன ஸோ சொல்லிட்டு the content of the all this world is one Brahman, non-existence. Still, for the world, the Brahman knower may be observed to perform in his activity purposefully as of the whole. The form of activity observed in this case is not real action. என்ன இப்போ என்ன சொல்கிறாருன்னா, ஆனால் என்ன ஒரு அப்போ இப்போ ஒரு கொஸ்டின் ஒன்று வருது. இப்போ
வேதத்தில் சொல்லப்பட்ட கர்மங்கள் எல்லாம், விதிக்கப்பட்ட கர்மங்கள் எல்லாம் அதனால மோட்சம் கிடையாது, அது செய்யா போனாலும் மோட்சம் உண்டு அப்படின்னா ஒரு அதான் பாயிண்ட் சொல்ல. ஒரு கிரகஸ்தனும் ஒருத்தருக்கான் இருக்கான். கிரகஸ்தனுக்கு வந்து எத்தனையோ பிரம்மச்சரியா இருந்தால் அவன் சந்தியாதானம் பண்ணணும், இது சமிதாதானம் பண்ணணும், அல்லது கிரகஸ்தனாக இருந்தால் இது பண்ணணும், ஓடி காலேஜ் அக்னிஹோத்திரம் பண்ணணும், எல்லாம் சொல்லியிருக்கு. எல்லாம் இப்போலாம் ஒருத்தரும் பண்ணுறதில்லை, அது வேறு விஷயம் என்ன. ஸோ அதெல்லாம் பண்ணுறதில்லைன்னா சோம்பேறித்தனத்தினாலேயோ அல்லது வாட் எவர் இட் இஸ் ஒரு இக்னரன்ஸ் அல்லது ஒன்றும் அதில் ஒரு இன்ட்ரெஸ்ட் இல்லை, அதெல்லாம் தப்பு தான், பாவம் தான். ஏன்னா என்ன சொல்கிறாருன்னா அதெல்லாம் பண்ணணும், விதிக்கப்பட்டிருக்கு என்ன. அவர் என்ன சொல்கிறேன்னா இதெல்லாம் ஒரு சாரான்னு சொல்கிறேன்னா அவளுக்கு போய் ஏகதேசினி போயிடுவார். அவள் என்ன சொல்கிறேன்னா நீ வேதங்களில் சொல்லப்பட்ட கர்மாக்களையும் செய்யணும், நீ ஞானத்தையும் அடையணும், அப்போ தான் மோட்சம் அப்படிங்கிற என்ன. சங்கரன் இட்ஸ் நாட் அக்செப்ட். சங்கரன் சேஸ் நீ வந்து நீ பண்ணணும், பண்ணினேன்னா உனக்கு உலகத்தில் வாழறதுக்கு சௌரியமாக வாழலாம், இல்லைன்னு சொல்லலைண்ணா என்ன. ஆனால் மோட்சங்கிறது அதனால கிடைக்கிறது இல்லை. அதனால் அதெல்லாம் பண்ணாப்புனா கூட உனக்கு ஞானம் வருதுன்னா மோட்சம் கிடைக்கும் என்ன. ஞானம் இருந்தால் மட்டும் ஞானேன்னு கைவல்யம், ஞானம் இருந்தால் மோட்சம் கிடைக்கும். ஜனகர் முதல்வர்கள்லாம் ராஜ்யத்தையும் ராஜ்யபாரங்களையும் பார்த்துட்டு ஞானத்தை அடைந்தார்கள் அப்படின்னா பெட்டர், சௌரியம், வெரி நைஸ், பண்ணு என்ன, உனக்கு ஈஸி பர்ஹாப்ஸ். ஞானத்தை அடைந்தேன்னா அது கர்மத்தை செஞ்சேன்னா எல்லாத்தையும் ஆர்கனைஸ் லைஃப் என்ன. இதெல்லாம் வேதங்கள் விதிக்கப்பட்ட கர்மாக்களை செஞ்சு பண்ணோன்னா மனசில் குழப்பம் இல்லாமல் வாழ்க்கையை நடத்தலாம். அப்போ அந்த குழப்பம் இல்லாத மனசில் தான் ஞானம் சுலபமாக இது பண்ணுது. அதனால் கர்மங்களை செஞ்சேன்னா மனசு சித்தசுத்தி ஏற்படுறதுக்கு சீக்கிரமாக இது பண்ணலாம். பட் அது பண்ணணும்னு அவசியமே இல்லை. மோட்சத்தை அடைவதற்கு ஞானம் ஒன்றுமே போதும். அவங்களுக்கு தான் கஷ்டம் இது பண்ணுறாரு, எம்ஃபசைஸ் பண்ணுறாரு. அதுதான் என்ன சொல்கிறேன். ஸோ an instance is the warrior like activity of driver கிருஷ்ணர் himself தெரிய கர்மம் பண்ணியிருக்காரு. அவருக்கு என்ன வம்பு, விஷாமர் இருக்கிறனாலே எதுக்கு இவனுக்கு போய் தேரோட்டியாக போய் சேரணும் வாளுக்கு இல்லையா, எதுக்காக எல்லாம் பண்ணுறாரு என்ன. அதுக்காக அவர் பண்ணணும்னு சொல்கிறது திங்ஸ். நம்ம அர்ஜுனன் ரொம்ப பிடிக்கும், சரி பண்ணணும் போகிற மிச்சங்கோ வாட் எவர் இட் இஸ் இல்லை. கர்மம் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை, ஞானத்தில் இருந்தாலே போகிறோம். எத்தனையோ அது மற்ற பட்சம் எத்தனையோ கர்மங்கள் பண்ணியிருக்காரு கிருஷ்ணர் இல்லையா. அதனால் கர்மங்கள் பண்ணுறதுல பண்ணிகிட்டே இருக்கலாம். பட் அல்டிமேட்லி ஞானம் இஸ் ஒன்லி திங். கொஸ்டின் இஸ் வாட் கிவ்ஸ் மோட்சம், கர்மம் ஆர் ஞானம். ஞானம் கிவ்ஸ் மோட்சம். தட் இஸ் அ பாயிண்ட் இங்கே, தட் இஸ் எம்பசிஸ். அதனால தான் ரெகுலராக இங்கே கீதை கிளாஸ் வரணும். ஏன்னா கீதையை பிடிச்சி புரிஞ்சிடாட்டினா உங்களுக்கு மோட்சம் நிச்சயம் என்ன. அகம் பிரம்மாஸ்மி என்ன மோட்சம் என்ன, என்ன புரியணும், அகம் பிரம்மாஸ்மி என்ன. நம்ம நினச்சிருக்கோம் இந்த உலகம்தான் ரியல், நம்ம டியூட்டி இஸ் டு தி வேர்ல்டு அப்படின்லாம் நினச்சிட்டு இல்லை. டியூட்டி டு யுவர் செல்ஃப், நேம்லி இந்த ஞானத்தை அடைவதுங்கிறது ஒன்று. கேன் சம்படி எல்ஸ் ஒர்க் ஃபார் திஸ் நாட்சம். உங்களுக்கு பதிலாக உங்களோட பேரனையோ பேத்தியோ கிளாஸுக்கு போய்ட்டு வாடா எனக்கு நீங்கள் தலைவலிக்கிறது நான் போலேன்னு சொல்லணும், நீங்கள் வரது லூஸ் சார். அவன் படிச்சுட்டு வந்தாலும் உங்களுக்கு பிரயோஜனம் இல்லை இல்லையா. நீங்கள் செய்ய வேண்டியது மற்ற காரியங்களை நீங்கள் செய்ய வேண்டாம். எனக்கு பொண்ணு எனக்கு இப்போ பேத்திக்கிட்டு சொல்ல எனக்கு ரொம்ப தலைவலிக்கிறது, காஃபி போட்டு கொண்டு அவன் பாய் கொண்டு கூட தலைவலி போயிடும். ஐக்ரி. எனக்கு கிளாஸுக்கு போக முடியாது, நீ போய்ட்டு வாடான்னு சொன்னால் உங்கள் பேரனுக்கு சொன்னேன்னா உங்களுக்கு பிரயோஜனம் இல்லை. யூ அண்டர்ஸ்டாண்ட் மை பாயிண்ட். You have to do this nobody else except you can do it. புரியல. effort has been made by you because you must get this knowledge. அப்போ போயிட்டு வந்து ஒரு கதை சொன்னா பிரயோஜனம் இல்லை. ஏன்னா குருமேவாவிகட்சி சமித்பாணி ஸ்ரோத்ரி பம்னேஷன் யூ மஸ்ட் லிசன் டு த குரு தத்விதி பிரணிபாதேன பரிபிரஷ்டேன சேவையா உபதேட்சத்திதே ஞானம் ஞானினா தத்துவதர்ச்சினா அப்படின்னு சொல்லியிருக்கு இல்லையா. ஓகே. அல்லது இந்த புஸ்தகத்தை அப்படி சொல்கிறேன் அதுக்கு நோ, இட் டசன்ட் ஒர்க். ஓகே. ஸோ ஸ்ரத்தாவான் லபதே ஞானம் தத்பர சம்மிதேந்திரிங்க இல்லை, புரிஞ்சுதா. ஸோ சொல்லிட்டு இப்போ என்ன ஃபர்தராக ஐ டோன்ட் வாண்ட் டு ஸ்டாப் திஸ் மணி. ஓ 4:20 ஆகிடுச்சா, ஐயோ பாதி கூட போகிறேன் நான். ஸோ இங்கே என்னென்னா ಎಷ್ಟು ಅದು அடுத்த சொல்லிட்டு அஸ்தோ அஜ்ஞானாது வாகாதி யோஷ்டோ வா கர்மணி பிரவருத்தஸ்ய யஜ்ஞேன தானேன தபசா வா விசுத்த சத்வஸ்ய ஞானம் உற்பன்ன பரமார்த்த தத்துவ விஷய ஏகமேவேதம் சர்வம் பிரம்ம அகர்த்திரு ச தஸ்ய கர்மணி கர்ம பிரயோஜனம் ச
निवृत्तोपि लोक संग्रहार्थं यत्नपूर्वं यथा प्रवृत्तिः तथैव कर्मणि प्रवृत्तस्य यत् प्रवृत्ति रूपं दृश्यते न तत् कर्म அப்படின்னு சொல்கிறார். அப்படின்னா என்ன அர்த்தம் சொல்கிறார்? வாட் he means by that is just you go to the next step. இது உங்கள் இதில் பாருங்கள். தி on the other hand no, so இதெல்லாம் வந்துட்டோம் the form of activity observed in case is not real action and with which self knowledge buddhi can be combined. In instance is other one warrior like it. Okay. இதே மறந்தே போச்சு. On the other hand, when either due to ignorance or flaws like attachment, a person proceeds to act and his mind is, the course is purified by means of sacrificial rites. கர்மகாண்டத்தில் சொன்ன யாக யஜ்ஞங்கள்லாம் பண்ணுறதுனால, the keeping of gifts, தான தர்மங்கள் செய்யறதுனால, austerities, and then the knowledge of the supreme truth norms. இதெல்லாம் பண்ணிட்டு, இதெல்லாம் கர்மகாண்டங்கள் சொல்லலாம் பண்ணிட்டு ஞானத்தை அடைந்தால் supreme truth norms. The content of that knowledge is all this world is one Brahman. எல்லாம் பிரம்மன் அப்படிங்கிற நாலேஜ் தான் ஞானம்ங்கிறது. இஸ் ஒன் நான் ஏஜென்ட். நான் ஏஜென்ட்னா ஒன்றும் கர்மம் செய்கிறது இல்லை. ஃபார் ஹிம் போத் ஆக்டிவிட்டி அண்ட் இட்ஸ் கோல் சீஸ் டு ஆப்ரேட். ஞானத்தை அடைந்தவனுக்கு என்ன கர்மம் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. என்ன ஆக்டிவிட்டி சீஸ் ஸ்டில் ஃபார் தி வெல்பீயிங் ஆஃப் தி வேர்ல்ட் that Brahman knower may be observed to persist in his activities. ஏன்னா அவன் வந்து லோக சங்கிரகார்த்தம் ஒரு சன்னியாசம் ஆகிட்டான்னா, ஒரு சன்னியாசிங்கிறவங்க கர்மம் பண்ணாமல் இருக்கிறதில்ல. ஆனால் அவன் கர்மம் எல்லாம் உலக நன்மைக்கு தான், தனக்குன்னு ஒன்றும் இல்லை. அவனுக்கு சன்னியாசிங்கிறவன் ஆல்ரெடி லிபரேட்டட். அவனுக்கு ஆல்ரெடி அவனுடைய சாதகன் இல்லை. அவனுக்கு காரியங்கள்லாம் முடிச்சுட்டான். அவன் அடைய வேண்டியதெல்லாம் அடைந்து விட்டான். என்ன அதனால் அவனுக்கு கர்மங்கிற சாதனம் அவசியம் இல்லை. அவனுக்கு ஏன் ஞானத்தினால புரிஞ்சுட்டான். அகம் பிரம்மாஸ்மிங்கிறது புரிஞ்சுட்டான். நானே பூர்ணமானவன்கிறது அவனுக்கு என்ன உங்களுக்கு புரிந்து விட்டுது அவனுக்கு. அதனால அவனுக்கு இந்த ப்ராப்ளம் இல்லை. தி ப்ராசஸ் தென் த நாலேஜ் இஸ் சுப்ரீம் ட்ரூத் டால்ஸ். த கண்டென்ட் ஆஃப் தட் நாலேஜ் இஸ் ஆல் திஸ் வேர்ல்ட் இஸ் ஒன் பிரம்மன், a non-agent. For him both activity and the goal cease to operate. Still for the well-being of the world that Brahman knower may be observed to persist in activity, என்ன பர்பஸ்ஃபுல்லி அஸ் அ ஹோல். ஆனால் அவன் ஞானத்தை அடைந்து விட்டு கூட அவனுடைய அதோட வாழ்க்கை முடிகிறது இல்லாததுனால நீ கண்டினியூ டு ஒர்க். என்ன அஸ்லாம் நம்ம சரீரம் மட்டும் வேலை செஞ்சு தான் ஆகணும். ஆனால் அவனுக்கு அதுதான் மோட்சங்கிறது. மோட்சம் ஒரு இடத்துக்கு போகிறது இல்லை, அது ஆஃப்டர் டெத்துன்னு இல்லை. ஈவன் ஹியர் யூ மே லிபரேட்டட். அது மேட்டர் ஆஃப் மைண்ட். காரியங்கள்லாம் ஆயிடுத்து, எனக்கு ஐ எம் ஃப்ரீ அப்படிங்கிறதே ஒரு சென்ஸ் ஆஃப் கம்ப்ளீட் ரிலீஃப். என்ன Brahman may be observed to persist in his activity purposeful as a whole. The form of activity observed in the case is not real action with which self-knowledge can be combined. அதனால் இந்த கர்மம் செய்து அடைய வேண்டியது ஒன்றுமில்லை, ஞானம் ஒன்றினாலேயே மோட்சத்தை அடைய முடியும். மிகுந்த பாயிண்ட். அண்ட் இன்ஸ்டன்ஸ் இந்த வாரியர் லைக் ஆக்டிவிட்டி ஆஃப் டிவைன் கிருஷ்ணா. கிருஷ்ணர் வந்து எதுக்காக இதெல்லாம் தேரோட்டி அவங்ககிட்ட போகிறார்? அவர் இஸ் அ ஃபுல்ஃபில்டு பர்சன், இஸ் காட். நம்ம சொல்லி இஸ் காட். அவர் வேலை செஞ்சு யாருக்கு அவருக்கு என்ன பண்ணணும்? இஸ் நாட் நத்திங் டு அச்சீவ். இஸ் கம்ப்ளீட்லி ஃப்ரீ ஃபுல்ஃபில்டு பர்சன். என்ன நாலேஜ். திஸ் இஸ் நாட் ஆக்ஷன் செல்ஃப் நாலேஜ் ஃபார் வின்னிங் த மோட்சம். சமம் பண்ண மோட்சம். தி சேம் இஸ் த கேஸ் வித் எனி நோயர் ஆஃப் செல்ஃப் as he like the Lord himself is free from all egoistic sense and the desire for the fruits of activities. On the contrary, the knower of the truth of the self maintains, I act not, and he does not seek the fruits of his actions. உண்மையை புரிஞ்சு கொடுத்தோன்னா அவன் வந்து அவன் கர்மம் பண்ணாலும் இது பேர் கர்மா ஆபாசம்னு பேர். இட் இஸ் நாட் ரியல் கர்மா. என்ன அதுக்கு புண்ணியம் அந்த கர்மாவுக்கு புண்ணிய பாபம் கிடையாது. இட் இஸ் லைக் எ ஃபேக் நோட். உங்கள்கிட்ட ஒரு 500 rupees நோட் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அது கவர்மெண்ட் டிமானிட்டைஸ் பண்ணிட்டான்னு வச்சுக்கோங்க. அந்த பேப்பருக்கு என்ன வேல்யூ? சார் நியூஸ் பேப்பருக்கு என்ன வேல்யூ? அந்த வேல்யூ தான். கிழிச்சோ குத்திக்க வெளியலாம், நோ ப்ராப்ளம். கடைக்கு திரும்ப சமானம் வாங்க முடியாது, ஒன்றும் பண்ண முடியாது. அந்த மாதிரி தான் இந்த கர்மாங்கிறது. ஒரு ஞானிங்கிறது கர்மங்கிறது இட் இஸ் நாட் ப்ரொடியூசிங் எனிதிங்.
அது அது எப்படின்னா லைக் திஸே அது எக்ஸாம்பிள் சொல்லணும்னா இது வந்து ஒரு விதை இருக்க அந்த விதையை வந்து தண்ணியில் போட்டு வேக வச்சுட்டா அப்புறம் இது துளிர்க்காது, அது போட்டால் கூட இது பண்ணாது. என்ன இது ஹீட் பண்ணி வச்சுட்டா தண்ணியில் போட்டு இந்த விதையை திருப்பி தண்ணியில் போட்டு முளைக்காச்சுன்னா முளைக்காது. என்ன அதே மாதிரி இவனுக்கு இவனுடைய இதெல்லாம் பண்ணுற கர்மாக்கெல்லாம் புண்ணிய வைப்பான் கிடையாது. ஸோ ஜெர்மினேட் பண்ணாது இது. என்ன his position is similar to what happens to a household who commences the fire sacrifice for winning the desired object, namely heaven and the like, but who after going through half of the rites ceases to desire them and yet carries on ceremony through. அதாவது ஒருத்தன் வந்து இதெல்லாம் பண்ணுறான், அக்னிஹோத்திரம்லாம் பண்ணிட்டு இருக்கான், அவன் ஞானத்தையும் ஒரு பக்கம் கிளாஸஸையும் அட்டென்ட் பண்ணி ஞானத்தையும் அடையிறான். ஞானத்தை அடைஞ்சு விட்டான்னு வச்சுக்கோங்க, அவன் கர்மத்தை விடணும்னு அவசியம் இல்லை, அவன் திருப்பி அக்னிஹோத்திரம்லாம் பண்ணிட்டு இருக்கலாம். பிகாஸ் ஹேபிச்சுவலாக பண்ணிட்டு இருக்கான், சொசைட்டி லெவல் பண்ணுற. அதனால இட்ஸ் ஆல்சோ ஜனகாதே கர்ம பண்ணன் சிக்கீஷு அவர் லோக சங்கிரகம். அவள் வந்து எத்தெற்கிற கர்ம கருவது இது வந்து அவளை பார்த்து என்ன சொல்கிறார், எத்தது ஆச்சரதே ஸ்ரேஷ்டா தத்ததேவி விரோதினா சயத் கிரமானுகுருதி லோக சதனுவர்த்ததே. குரு வெள்ள என்ன பண்ணா ஒழுங்காக குளிச்சுட்டு காலம்பரம் எழுதிட்டு பல்ல தேய்ச்சிட்டு ஸ்நானம் பண்ணிவிட்டு குளிச்சுட்டு இது பண்ணிவிட்டு சந்தியாவந்தனம் பண்ணிவிட்டு அப்புறம் பூஜையெல்லாம் பண்ணி ஏன்னா அது ஒரு சிஸ்டம். அதை அவளை பார்த்து மற்றவளை அனுஷ்டிக்காங்கிறதுக்கோசம் தான் அது அவளோட எக்ஸாம்பிள். தேர் ஆர் லிவிங் எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் ஹவு டு லிவ் அ லைஃப். அந்த மாதிரி இருந்தாங்கன்னா அவர் ஆர்கனைஸ் லைஃபாக இருந்தால் தான் ஞானம் சித்திக்குங்கிறதுக்காக அந்த வழியை சொல்லி கொடுத்துருக்காவ. அதனால் அவன் கண்டினியூ டு டூ தட் ஒன். அவனுக்கு ஞானம் ஆல்ரெடி கிடைச்சி கொடுத்து, ஏன்னா அவனுக்கு அதுக்கப்புறம் கர்மம் பண்ணணும்னு அவசியம் கூட இல்லை, அதுக்கு முன்னாடி கூட பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா அது பண்ணினாலும் என்னமோ தான் அவனுக்கு சித்து சுத்தி ஏற்பட்டு ஞானம் அடையிறதுக்கு ஈஸியாக போச்சுது இல்லையா. இப்போ வந்து பரீட்சை இதெல்லாம் இப்போ நோட்ஸ் எதிர் வருது. அந்த காலத்து தமிழில் கோனார் நோட்ஸும் வரும், புஸ்தகம் டெக்ஸ்ட் புக்கை பற்றின வச்சுன்னு படித்து பாஸ் பண்ண முடியாது. கோனார் நோட்ஸ் அதை படித்தோன்னா பாஸ் பண்ணுறோம் ஈஸியாக. அதே மாதிரி ஞானம்ங்கிறது ஓரளவுக்கு இட் மே ஹெல்ப் யூ, அது ஹெல்ப் பண்ணும். பட் அந்த ஞானம் மிட் செல்ஃப் தான் மோட்சத்தை கொடுக்குறத வழிய நீ பண்ணுற காரியங்கள்னால மோட்சங்கள் பண்ணுறது இல்லை என்ன அப்படிங்கிறத பாயிண்ட். ஓகே, பூஜை பண்ணுறது இதெல்லாம் ஒரு டிசிப்ளினுக்கோசரம் பண்ணுறோம். புண்ணியஸ்தலங்கள்லாம் இது பட்னி இருக்கோன்னு வச்சுக்கோ, அம்மாசிக்கு இது ஏகாதசிக்கு பட்டினி இருக்கோன்னா நமக்கு மனசு என்னால் ஐ காட் கண்ட்ரோல் ஓவர் மை இது பசியோட ஒரு நாளைக்கு இருக்க முடியும், 24 மணி நேரம் இருக்க முடியும் என்ன அப்படிங்கிறத ப்ரூவ் பண்ணுறதுக்கு. என்ன நான் வந்து உலகத்தில் உடம்பெல்லாம் எனக்கு இது பண்ணிட்டு சேத்திராடனம் போய் சத்திரத்தில் படுத்துட்டு தூங்கி சுவாமி தரிசனம் பண்ணிட்டு வரணும் அப்படிங்கன்னா அது மனசை உடலை வருத்தி கொண்டு என்னுடைய காரியத்தை பண்ண வேண்டிய காரியத்தை பண்ண முடியும். ஐ காட் கண்ட்ரோல் ஓவர் மை செல்ஃப் அந்த ப்ரூவ் பண்ணுறதுக்கு தான் எல்லாம் பண்ணுறோம். திஸ் ஆல் ஃபார் டிசிப்ளினுக்கு தான் பண்ணுறோம். அதெல்லாம் ஞானம்ங்கிறது அறிவுபூர்வமானது, சரீரபூர்வமானது இல்லை, பூர்வமானது இல்லை என்ன அப்படிங்கிறது. அதனால இதெல்லாம் பண்ணினேன்னா ஒரு ஈஸியர் ஃபார் யூ டு கெயின் த நாலேஜ், ஃபெசிலிட்டேட்ஸ் கெய்னிங் த நாலேஜ் என்ன. அண்ட் அதனால அதை ஒழிய பட் பை இட் செல்ஃப் இட் இஸ் நாட், அது பை இட் செல்ஃப் இட் நாட் கிவ் யூ மோட்சம். கர்மத்தினால மோட்சத்தை போட முடியாது என்ன. இங்கேருந்து அமெரிக்கா போய் பார்க்கணுன்னா நேரில் போய் பார்த்துட்டு வரலாம். எனக்கு மோட்சம் வேணும் அப்படின்னா ஒரு டிக்கெட்டை வாங்கிட்டு போக முடியாது. இதுக்கு யூ ஹேவ் டு எக்ஸர்ட் யுவர் செல்ஃப். குருவிட்ட போய் தத்விதி பிரணிபாதேன பரிபேஷ்டேன சேவையா ஓதேட்சியானும் அவர் சொல்லி கீதைக்கு வந்து கிளாஸுக்கெல்லாம் அட்டென்ட் பண்ணி கிளாஸுக்கெல்லாம் எனக்கு போனால் அப்புறம் மே மாதம் ரொம்ப வெயிலாக இருக்கேன் கிளாஸ் வேண்டாம் அப்படின்னு சொல்லாமல் எனக்கு ஓணும் கிளாஸ் ஓணும்னு சொல்லி இன்சிஸ்ட் பண்ணி கெட்டிங் தட் இஸ் ஞானம். நான் கிரிட்டிசைஸ் பண்ணல, ப்ளோட் திங் தட். ஸோ வாட் ஐம் சேயிங் இஸ் ஏர்னஸ்னஸ், ஸ்ரத்தை. வாட் இஸ் ஸ்ரத்தைங்கிறது என்ன? எனக்கு போகணுங்கிறது ஏர்னஸ்னஸ். அதுதான் மூக்ஷுத்தம்னு பேர் இருக்கு. எனக்கு மோட்சம்ங்கிற இன்டென்ஸ் டிசையர். நம்மளுடைய ஆஷா பாசங்கள்லாம் என்ன? ஆஷா பாசங்கள்லாம் நமக்கு இவன் வேணும், வேணும், இது வேணும், அது வேணும், இதை பார்க்கணும், அதை பார்க்கணும், அதெல்லாம் எனக்கு இன்பத்தை கொடுக்கறது அப்படிங்கிறது இல்லை. இந்த இன்பங்களாம் ஈ சம்சுஜா போகா துக்கம் ஏனியமத்தை அத்தியந்தவந்த கவுந்தை அதையும் ஸ்ரமதிய புதா கீதையை பிடிச்சி புரிச்சுனா இதெல்லாம் வேண்டாண்டா எனக்கு மோட்சம் தான் வேணும். ஏன்னா அப்படின்னுட்டும் ஒரு ஒரு ரிசல்யூஷன் ரெசல்யூஷன் then you come to this knowledge, then ஞானம் லபிக்கும். பரிப்ரஷ்னேன क्वेश्चन கேட்டு உபதேக்ஷயந்தி ஞானின தத்துவதர்சினா கரெக்ட். அதனால
ஸோ இதெல்லாம் தான் இம்பார்ட்டன்ட் யூ ஆர் சீயிங் ஹியர். எங்கே இருக்கோம் நம்ம டைம் வைஸ்? இன்னும் ஒரு நிமிஷம் இருக்கு. ஓகே, நான் இன்னும் கொஞ்சம் ஒரு நிமிஷம் பேசலாம் சார். ஒரு நிமிஷம் நோட் பண்ணிக்கிறேன். எங்கே Thank you, Dr. Your education. प्रणिपातेन परिप्रश्नेन सेवया उपदेक्ष्यन्ति गुरूणां तत्त्वदर्शिनः. இன்னைக்கு டுடே இந்த தேதி இன்னைக்கு 11 இல்லை 9 சரி. அடுத்தது 16 நமக்கு இல்லையா? அடுத்த கிளாஸ் 16. ஓகே, ஸோ இந்த இடத்துல நிறுத்திக்கிறேன். இது கண்டினியூ இன்னொரு கிளாஸ் நடக்கும் இது இல்லை. ஏன்னா இந்த இன்ட்ரடக்ஷன்ஸ் ஆர் வெரி இம்பார்ட்டன்ட் மோர் தென் அப்புறம் டெஸ்ட்டு போடும். அதெல்லாம் பார்க்க போகிறோம், நிறையா பார்க்க போகிறோம். ஓ, கீதைங்கிறது ஓஷன் சாகரம் தான், கீதா சாகரம் தான் என்ன என்ன. ஆனால் நம்ம கிளாஸில் பி ஹைலைட்டிங் வாட் இஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட், மனசில் போய் பதிரா மாதிரி. ஓகே, ஸோ யூ கேன் கோ பேக் அண்ட் ரீட் த புக். நான் சொல்லுற ஐடியா என்னென்னா, நான் சொன்னால் புரியும் உங்களுக்கு. நான் என் பேஜ் 26 இருக்கேன். 26 பிகினிங் ஒரு 4-5 லைன்ஸ் வச்சுக்கோங்க என்ன, 26 பேஜில். ஸோ பாருங்கள் அது மட்டும் என்னோட ஆரம்பத்துலேருந்து பாருங்கள். அது அடுத்த கிளாஸில் வில் see it in the next class. ஓகே, எனி கொஸ்டின்ஸ்? இல்லை, கொஸ்டின் ஒன்றும் இல்லை குருஜி, எல்லாமே ஓகே. நம்ம கீதையை புரிஞ்சுக்கிட்டோம்னா வேற ஒன்றும் வேண்டாமா நமக்கு? எத்தனையோ 4 வேதங்கள் இருக்கு, எத்தனையோ உபனிஷத்துக்கள்லாம் இருக்கு, நம்ம பார்த்துட்டோம். அதெல்லாம் இருக்கலாம், மறந்து விடலாம். கீதை மொத்தம் ஞாபகம் வச்சுக்கணும்னா போதும், வேற ஒன்றுமே வேண்டாம். அதனாலதான் ஒரே ஒரு கொஸ்டின் குருஜி. இப்ப ரமணர் எல்லாம் இருந்தாலே அவள்லாம் கர்மான்னு விட்டு அவ ஒண்ணும் பண்ணல, ஆனா அவளுக்கு ஞானம் கிடைச்சு மோட்சம் கிடைச்சது. அவ அந்த கர்மா என்ன பண்ணல, அவ அவர் இதுல தானே. ஒரு சின்ன சிம்பிள் ஆன்சர் கொடுக்கட்டுமா? ரமணர் போன ஜென்மத்தில் என்ன பண்ணார் தெரியுமா? தெரியாது. அவர் இருந்தது இங்க 60 வருஷம் இருந்தாரோ, 70 வருஷம் இருந்தாரோ வச்சுக்கோங்க, 70 வருஷம் இருந்தாரு. ஓகே, அதுக்கு முன்னாடி உலகம் இருந்ததா இல்லையா? ஆமா இல்லையா? அவர் let us say he was born in 1819 வச்சுக்கோங்க. அவர் போகிற 1940 நம்ம போனார் அவர் என்ன. சப்போஸ் he was born in 1819 வச்சுக்கோங்க, 64. அவர் 1890 பிறந்து அதுக்கு முன்னாடி ஒரு ஜென்மம் இருந்திருக்கு இல்லையா? அவருக்கு என்ன பண்ணிட்டு இருக்காரு அவர்? இந்த ஞானத்தை ஆல் தி திங்ஸ் ஹி ஹஸ் டன் தட். அதனால தான் அவர் தர்மனராக பிறந்தார். ஃபுல் நாலேஜ். அவர் கீதை உபனிஷதெல்லாம் கரைச்சி குடிச்சிட்டோம். ஹி வாஸ் பார்ன். அதனால ஒன்றும் கற்றுக்க வேண்டியது ஒன்றும் இல்லை, எல்லாம் இருந்தது. நீங்களும் இந்த ஜென்மத்தில் என்னோட கிளாஸ்லாம் அட்டன் பண்ணிட்டேன், புரிஞ்சுட்டேன்னு வச்சுங்க. அடுத்த ஜென்மத்தில் நிச்சயம் உங்களுக்கு கிடைச்சோம். ரமணா நீங்களும் ரமண ஆகிட்டு போயிட்டு புரியல. நமக்கு தெரியாது என்ன பண்ணாரு, தெரியும் இல்லையா? ஸோ நமக்கு அதான் நம்முடைய இம்பார்ட்டன்ஸ் என்னன்னா, நம்ம இதில் அதான் திருப்பி அதுக்கு போகிறேன். ஐதி ஸ்ரத்தியோ வைதி யோகோ சேர்ந்த போல அப்ராப்ப யோக சம்ஸ்கிருதி காங்கரி கிருஷ்ண கட்சதி திருப்பி அதான் சொல்லிட்டு இருக்கேன். இந்த ஜென்மா எத்தனையோ ஜென்மம் எடுத்துட்டோம். நீங்கள் யூ டன் சோ மச் இன் யுவர் லாஸ்ட் ஜென்மா. எத்தனை பேர் இந்த கிளாஸுக்கு வராமல் இருக்கா இன்னைக்கு? நீங்களே ஏன் வர? ஒரு ஜென்மத்தில் ஒரு பண்ணிட்டேன், முடிக்கிறதுக்கோசம் வந்திருக்கேன். இந்த ஜென்மத்தில் முடிக்கிறேன். அடுத்த ஜென்மத்தில் கண்டினியூ இந்த கிளாஸை டில் சச் டைம் கெயின் தி நாலேஜ் அண்ட் கெட் ஃப்ரீடம். கவலையாப்பட வேண்டாம். அசோச்சான் அன்மசோச்சஸ்தம். அடுத்த அதில் 2வது கிளாஸ் ஆரம்பிக்க போகிறோம் நம்ம. கவலையாப்பட வேண்டாம். கம் டு த அவ்வளோதான். ஞானத்துக்கு வந்துட்டாள். விடமாட்டார் கிருஷ்ணன், உங்களை விடமாட்டார். நீங்கள் ஒன்றாலும் உங்களை விடமாட்டார். நீ கவலையாப்பட வேண்டாம் என்ன. ஸோ அதான் ஆன்சர் உங்களுக்கு. ஆன்சர் ஆச்சா? கான்ஃபிடன்ஸ் என்ன? மனுஷானாம் சஹஸ்ரேஷு கஷ்டித் எதிர்சித்தையே விசதானாம் சித்தானாம் கஷ்டின் மாம் வித்து தத்துவ. 1000 பேர்ல
எவ்வளவு பேர் வர இந்த கிளாஸுக்கு 4 பேர் வந்திருக்காங்க. நீங்க நம்ம 40 பேர் வந்துருக்கேன் என் கிளாஸுக்கு. எல்லாருக்கும் வெதிகரி டீச்சர் நோட்டீஸ் போயிட்டு தான் இருக்கேன். எத்தனை பேர் 4 பேர். அது ஆத்துல உட்காந்து all that we have to do is put on the TV and then see. Here is a fellow who is crying now and asking you, I'll give you the book also if you want to do that அப்படின்னு. நான் எனக்கா பெருமையாக சொல்ல பட்டையும் செய்யுங்க. அதுதான் தெரிஞ்ச விதி, அப்படிதான் இருக்கு. அதனால நான் இங்கே 140 கோடி மக்களில் 14 பேர் மோட்சம் கிடைக்கும். அதுக்கு மேலே கிடைக்காது. 140 crores of people. 14 people may get it. மனுஷானம் சகசேஷம் 1000 ஞானத்துக்கு வரான். மனுஷானம் சஹ கஷ்டித் எதது சித்திய 1000 முயற்சி பண்றான். எததானாம் சித்தானாம் கஷ்டின் மாம் வித்தியது. அந்த 1000 பேர்ல ஒருத்தன் வரான். இன்னும் 1000 into 1000 1000 into 1000 என்ன? 1000 10,000 லட்சம் 10 லட்சம் கோடி. கோடியில ஒருத்தனுக்கு தான் ஞானம் கிடைக்கிறது. அந்த கோடியில இன்னைக்கு இருக்கணும். ஆமா, அதனால that is what it is. Okay, யார் இவர் தெரியலையே. மிஸ்டர் ஹரிஹரன். நமஸ்தே குருஜி, ரமேஷ் பேசுறேன். ரமேஷ் நமஸ்காரம். ஆமா, ரமேஷா. வாப்பா வாப்பா, வெரி குட். என்ன சேஞ்ச் ஆயிட்டு நிறைய சின்ஸ் தயலாம் கொஞ்சம் வெறும் டிஷர்ட் போட்டுருக்கேன், வேற ஒன்றும். Okay, very good, very good. I'm happy. So these are my company. All these octogenarians are my wonderful. Amma, I enjoy myself. I had the pleasure of listening in on the class today. I want to give them the confidence. Don't worry about age. போனா என்ன, நம்ம ஏஜ் தெரியாது. நமக்கு எத்தனை ஜென்மமோ எடுத்திருக்கோம். நம்ம எடுத்த ஜென்மம் கணக்கெழுத தொலையாது. என்னோட ஏஜ் இஸ் நாட் 50, 60, 70, 80 or 90 மில்லியன்ஸ் எல்லாம் தாண்டி இங்கே வந்துட்டோம். இப்போ we are trying to get released from this bondage. Okay. Thank you very much. நிறைய உடம்பு சரியில்லை, in and out of hospital, but still He sounds very young. யாருமா? ஆக்சுவலா அம்மாட்டு கட்டுறது யாரு கிளாஸ் இருக்கா? குருஜியோட வாய்ஸ் மாதிரியே இல்லையா? வெரி யங் மேனோட வாய்ஸ் மாதிரி இருக்காங்க. இன்னும் பல்லு விழல, நாக்கு குழல, என்ன அது ஒரு காலத்துல ஏற்படலாம். பரவாயில்ல. Very good. Nice to see Ramesh. Very nice. Very happy. Very happy. God bless you. Okay. வாங்க, ஒரு நாளைக்கு முடிஞ்சதுன்னா இங்க வாங்க. வெல்கம். வெரி ஷார்ட் ட்ரிப்ல வந்திருக்கேன். அடுத்த வரும்போது. Okay. வந்தா அப்படின்னு Okay. Very good. All the best. Okay ma. Thanks very much. Thank you, Look after Thank you, yourself. Guruji. சொல்றாங்க weather better ஆகும்னு சொல்றாங்க. So enjoy yourself. Take care. Okay. All the best. Om Purnamada Purnamidam Purnat Purnamudachyate Purnasya Purnamadaya Purnamevavasishyate. Om Shanti Shanti Shanti. Om Shri Guru Namaha. Harihi Om. Okay. ஜாகிரதையா இருங்கோ. அவ்வளவுதான். Okay. Bye.